ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஷார்ட் ட்ராமா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண போறோம்ன்னு. அடுத்து நம்ம என்ன ஷார்ட் ட்ராமா ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒரு டைம் ட்ராவல் ட்ராமா. அதுவும் வந்து ஓவியத்துலேருந்து அந்த காலத்து டாக்டர், இந்த காலத்து டாக்டர வந்து பார்த்தா என்ன ஆகும் அப்படின்றது தான். நம்ம ஹீரோ தான் அந்த காலத்து டாக்டர். நம்ம ஹீரோயின் தான் இந்த காலத்து டாக்டர். அது சும்மா இல்லைங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரியான போலி டாக்டர். பட் ஆனா நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர் அந்த காலத்துல சித்த மருத்துவம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நேர்மையான டாக்டர். அப்ப இவங்க 2 பேரும் சந்திச்சா, அதுக்கப்புறம் காதலிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த கதை. ஃபர்ஸ்ட் எபிசோட ஆரம்பிக்கும்போதே வந்துட்டு ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஐயோ! என்ன ஆச்சு நேத்து நைட்டு? ஒரே தலையெல்லாம் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்கும்போது பின்னாடி பார்த்தா ஏதோ ஒருத்தர் அந்த காலத்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, இந்த ராஜாங்கலாம் போட்டுட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அங்க நின்னுட்டு இருக்காரு. இது யாருடா இது? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அட பூட்டின வீட்டுக்குள்ள யாரு வந்தா? அப்படின்னு சொல்லிட்டு முரட்டுத்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க தான் நம்மளோட ஹீரோயின் டங்ஷி. அப்பதான் ஃப்ளாஷ்பேக்ல என்ன நடந்தது அப்படின்னு காட்டுறாங்க. ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர்ல தான் நமக்கு கதையை சொல்றாங்க. என்னோட பேரு டங்ஷி. நான் வந்துட்டு டாக்டர். நான் மட்டும் இல்லைங்க, எங்க அப்பா, எங்க அப்பாவோட அப்பா, அப்பாவோட அப்பாவோட அப்பா எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 52 பரம்பரையா நாங்க டாக்டர் குடும்பத்திலேயே தான் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த தொழிலை நாங்க விடாம செஞ்சுட்டு இருக்கோம். எங்க அப்பா எப்படி தெரியுமாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க, ரொம்ப நல்லவர். அது மட்டும் இல்லாம எந்த டாக்டர் தொழிலை விட்டு வேற எந்த தொழிலுக்கும் போகக்கூடாது, அதே மாதிரி வந்து இங்கிலீஷ் மருத்துவம்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நாட்டு மருத்துவத்தையே பிடிச்சி வச்சுக்கிட்டு எங்களையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு சம்பாதிக்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இதோ இவர் தாங்க ஃபர்ஸ்ட் எங்க ஜெனரேஷன்ல ஆரம்பிச்சு வச்சாரு இந்த நாட்டு மருத்துவத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு பேஷண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாடி பார்த்துட்டு இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு ஒன்று அடிச்சு கையெடுமா, எனக்கு கல்யாணமே ஆகல, இன்னமும் நான் கன்னி பொண்ணா இருக்கேன், என்ன பிரெக்னென்ட்னு சொல்றியே அப்படின்னு ஒரு திட்டின உடனே இவளே பயந்துடுறா. ஐயோ கல்யாணம் ஆகலையா, தப்பா சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கூட இருக்க பையன் கேட்குறான், அப்ப அந்த குழந்தை யாரு அப்படின்னு கேட்குறான். இந்த குழந்தை என்னோட சிஸ்டரோட குழந்தை, அவளுக்கு கோல்டுக்கு மருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தா என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க கருமம் அப்படின்னு திட்டுறான். உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்றேன், நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, ஆனா கண்டிப்பா உங்க உடம்புல ஏதோ ஒரு வியாதி இருக்கு அப்படின்னு சொன்னோடனே, என்ன வியாதி சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, உங்களுக்கு நாக்கெல்லாம் அப்பப்போ வறண்டு போற மாதிரி இருக்கா, அது மட்டும் இல்லாம உங்க உதடெல்லாம் அப்படியே ட்ரை ஆகுற மாதிரி இருக்கா, எந்த நேரம் அடிக்கடி உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. உடனே அவங்களும் ஒரு பீதியிலேயே ஐயோ ஆமாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்றது, எனக்கு இது சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. இப்போ வந்து இது பார்க்கும்போது ஒரு சாதாரண விஷயமா தான் தெரியும், ஆனா போக போக இது ரொம்ப முத்தி போயிடுச்சுன்னா நமக்கு உயிரே போற அளவு ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை விட்டுட்டு இருக்கா. ஐயோ டாக்டரே என்னை காப்பாத்து, எவ்வளோ வந்து செலவானாலும் பரவாயில்ல என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறா அந்த பொம்பளை. பெருசா பொட்டலமா கட்டி இருக்கிற எல்லா மருந்தையும் அந்த பொம்பளை தலையில கட்டிடுறாங்க. கரெக்டா டைமுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுருங்க, இதுதான் சாப்பாடே வா அப்படின்னு கேட்குறா அவ. இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு வீட்டுக்கு அனுப்புறாங்க. உடனே இவளோட தம்பி கேட்குறான், எப்படி கண்டுபிடிச்ச அந்த பொம்பளைக்கு அவ்வளோ பெரிய டிசீஸ் இருக்குன்னு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இவன் சொல்றா, டிசீஸ் எல்லாம் ஒன்றும் இல்லடா, அவளோட பாடி வந்து பயங்கர ஹீட் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் அவளோட லிப்ஸ் எல்லாம் ட்ரையாக இருந்தது, அவள் வந்து அவளோட நாக்கால லிப்ஸை வந்து வெட் பண்ணிக்கிட்டே இருந்தா. இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு நல்லா தெரிஞ்சுது, அவளோட வயிறெல்லாம் வந்து புண்ணு ஆயிருந்திருக்கும் இவ்வளோ ஹீட்னாலையும் ட்ரைனஸ்னாலையும். ஸோ இதெல்லாம் கன்ஃபார்மாக அவளுக்கு இருக்கும், வேற ஒன்றுமே இல்லை, அது உஷ்ணத்தை குறைச்சாவே எல்லாம் சரியாயிடும், அதை வச்சு நான் இவ்வளோ காசு சம்பாரிச்சிட்டேன், அவ்வளோதான், ஸோ சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டாக்டர் டங்ஷி அப்படின்னு குரல் கேட்குது. கமீன் அப்படின்னு சொல்றா. இவ பார்த்தா அவங்க அப்பா வந்து நிற்கிறாரு. ஐயோ அப்பா அப்படின்னு சொல்றா. கூடயே போன அந்த லேடியும் வந்திருக்காங்க அந்த எல்லா பொட்டலத்தோட. அவர் அப்படியே முறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு. ஆமாங்க, இவர் தான் எங்கள் அப்பா, இவர் ரொம்ப நேர்மையான கொம்பை, எங்களை வந்து இப்படியே டார்ச்சர் பண்ணி சாவடிப்பாரு, என்னை வந்து ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வைப்பான்னு நான் கேட்டேன், அதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இங்கேயே தான் இருக்கணும், அதுவும் நம்ம பாரம்பரியமான நாட்டு மருத்துவத்தை கைவிடவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு, இதனால தான் எங்களை சம்பாதிக்க கூட விடாமல் இவர் வந்து சேவை பண்ணுற டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறா. அடுத்த சீன்லேயே பார்த்தா இவளை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இவங்களோட முன்னோரெல்லாம் வழிபடுற ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அங்கே கொண்டு போய் நடுராத்திரி முட்டி போட வச்சுட்டாரு. காலையில் எழுந்துக்கிற வரைக்கும்
வரைக்கும் நீ இந்த இடத்த விட்டு எழுந்துக்க கூடாது, சேவல் கூவுற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நீ எழுந்துக்க கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அவ முட்டி போட்டுனே புலம்பிட்டு இருக்கா. நீங்கெல்லாம் நிம்மதியா போய் சேர்ந்துட்டீங்க, எனக்கு அப்பன்னு ஒருத்தன் இருக்கானே, ஏன் இப்படி ஆக்கி வச்சுட்டு போயிருக்கீங்க, அவனுக்கு கொஞ்சமாச்சும் நீங்க புத்திய கொடுத்தாதான் என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அங்க பார்த்தா ஒயின் பாட்டில்லாம் வந்து செஞ்சு வச்சிருக்காரு. எனக்கா பனிஷ்மெண்ட் கொடுத்த, இரு உன்னோட ஒயின் எல்லாத்தையும் எடுத்து நான் குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயினெல்லாம் எடுத்து குடிச்சிடுறா. அவ்வளோதான், சும்மாவே பாட்டு பாடுறவ இப்போ சும்மாவா இருப்பா, இன்னும் அவங்களெல்லாம் கேவலமா திட்ட ஆரம்பிச்சிடுறா. நீங்கள்லாம் நிம்மதியா போய் சேர்ந்துட்டீங்க, இந்த ஆளுக்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டீங்க, இவனுக்கு கொஞ்சமாச்சும் நல்ல புத்தியை கொடுக்குறீங்களா அப்படின்னு திட்டுறா. அந்த டைமுக்கு ஒரு பயங்கரமான இடி மின்னல் இடிக்குது. அவ்வளோதான், பயந்து உட்காந்துடுறா. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, தாத்தா பாட்டி எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு புலம்புறா. அப்ப இவளோட நாய் என்ன பண்ணுதுன்னா அது பாட்டு மேல எங்கேயோ ஏறி போயிடுது. அப்ப இவளும் பின்னாடியே டப்பா டப்பான்னு கூப்பிட்டு இருக்கா. அந்த நாயோட பேர் டப்பாவாங்க, சக்கரை டப்பா உப்பு டப்பாவான்னு தான் தெரியல, சாரி. இவளும் பின்னாடியே தேடிக்கிட்டே போயிட்டே இருக்கா. மேல போன இடத்துல வந்து ஒரு டிராயிங் கீழே விழுந்தது. உடனே அவ பாக்குறா. அதை பார்த்து போகும்போது இவளோட பிரேஸ்லெட்டில் திடீர்னு லைட் எரியுது. அதை எடுத்து அவள் மாட்டிட்டு பார்க்குறா. அந்த தாத்தா ஃபோட்டோவில் இருக்க தாத்தாவோட கையில் இருக்க பெண்ணன்ட்லேயும் லைட் எரியுது. நம்ம ரொம்ப சரக்கடிச்சிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டே இருக்கா. அந்த டைமுக்கு இவளோட பிரேஸ்லெட்டையும் அந்த தாத்தா வச்சிருக்க பெண்ணன்ட்லேயும் ஒரு ரெட் கலர் த்ரெட் மாதிரி உருவாகுது. கொஞ்ச நேரத்தில் அந்த டிராயிங்லேருந்து ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் வருது. அப்போ மயங்கி விழுந்தவ தான் அதோட மறுநாள் காலையில் தான் எழுந்துக்கிறா ஹீரோயின். அதே நேரத்துக்கு புத்தர் கோயிலில் உட்காந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்க ஒரு துறவியை நமக்கு காட்டுறாங்க. இவரோட பேர் வந்து போய். இவர் வந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அவர் வச்சுட்டு இருக்க மாலை அப்படியே அறந்து விழுது. இப்போதான் நமக்கு ஆரம்பிக்கும் போது காட்டினாங்க இல்லையா, அந்த சீனை காட்டுறாங்க. ஐயோ எப்பா என்னடா ஆச்சு, ஏன் மண்டை இவ்வளோ வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் புலம்பிக்கிட்டே திரும்புறா. பார்த்த ரூம்குள்ளே யாரோ இருக்கிறத பார்த்த ஒன்று பயந்துறா. பார்த்து அலறி அடிச்சுக்கிட்டு தப தபன்னு ஓடி போறா. கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரு செவிர் இருக்கு, முட்டிக்கிட்ட அப்படியே ஐயோ அப்படின்னு நிக்கிறா. இவர் தான் நம்மளோட ஹீரோ. இவர் பேரு வந்து டங். இவர் தான் வந்து அந்த போட்டோல இருந்த தாத்தா. நம்ம ஹீரோ இப்பதான் இந்த என்ன வருஷம் அப்படின்னு கேக்குறாரு. அவ ஷாக்காரு. என்னது என்ன வருஷமா, யார் யா நீ அப்படின்னு கேட்கும் போது, நான் அந்த பெயிண்டிங்ல இருந்து வந்தேன். அந்த பெயிண்டிங் வரையப்பட்டப்போ நான் வந்துட்டு பெரிய ஒரு மருத்துவராக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கே தெரியல. ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஒன்று தெரியும், நீ தான் வந்து என்னை கூப்பிட்ருக்க. எதுக்காக வந்து நீயும் நானும் கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்றதும் எனக்கு புரியல. ஆனால் உன்னோட பிரேஸ்லெட்டும் என்னோட கையில் இருக்க பெண்ணன்ட்டும் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். என்னையா சொல்லிட்டு இருக்க நீ இன்னும் பெயிண்டிங்லேருந்து வந்த அது இதுன்னு ஒளறிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு இவ சொல்றா. அப்படியே எட்டி பார்த்தா அந்த பெயிண்டிங்ல இருந்து அந்த தாத்தாவை காணோம். இவ ஐயோ உண்மையாவே காணுமே, நான் இன்னும் வந்து மயக்கத்துல இருக்கிறேனா இல்ல போதையில இருக்கேனா இல்ல நான் இன்னும் எழுந்துக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி அவ குழம்பி போய் நின்றுட்டு இருக்கா. இது பாரு, நீ என்ன சொல்ற ஏது சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல. இது பாரு, நேற்று நைட் நடந்த எல்லாத்தையும் மறந்துடுன்னா தயவுசெய்து என்னை விட்டுட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போறா. மறுபடியும் அந்த செவுரு இருக்கு இல்லையா, கண்ணுக்கு தெரியாத செவுரு, அவளை போக விட மாட்டுது. உன்னோட பிரேஸ்லெட்டும் என்னோட பெண்ணட்டும் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே உன்னால் என்னை விட்டு போகவே முடியாது. நானும் வந்துட்டு சொல்கிறேன், எனக்கும் உன் கூட இருக்கணும் அப்படின்லாம் ஆசை கிடையாது. என்னோட காலத்தில் நான் போனேன் அப்படின்னா அங்கே பேர் அழகிங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக எனக்காக க்யூவில் நிற்கிறாங்க. நான் அவ்வளோ பெரிய டாக்டர் அந்த டைமில், உனக்கு புரியாது, நான் அவ்வளோ உயிரை காப்பாற்றிருக்கேன், எனக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படி இப்படின்னு இவனும் ரொம்ப அவ்வளோ பீத்திக்கிறான். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நீ அழகாகவே இல்லை, உன்னை எனக்கு பிடிக்கவும் இல்லை, வேறு வழி இல்லை, நம்ம 2 பேரும் இந்த இயற்கை செலக்ட் பண்ணிடுச்சு, அதனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட குழந்தையெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் தான் நமக்குள்ளே இருக்க இந்த ரோப்பே அரும் அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு ஒன்றுமே புரியலையோ, இப்போ தான் பார்த்தா அதுக்குள்ளே கல்யாணம் மண்ணாங்கட்டி அது இதுன்னு பேசிகிட்டு இருக்க, பைத்தியமாயா நீ அப்படின்னு கேட்குறா. இந்த நிமிஷத்துலேருந்து நான் உனக்கு ஹஸ்பண்ட், நீ எனக்கு ஒய்ஃப், அவ்வளோதான். அதுக்காக நீ எனக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ என்னென்ன பணிவிடை செய்யணுமோ எல்லாத்தையும் நீ செஞ்சு தான் ஆகணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேற சொல்கிறான். மறுபடியும் இந்த துறவியை காட்டுறாங்க. அவர் வெளியில் வந்து பார்க்குறாரு. பார்த்தா வானம் எல்லாமே வந்து ஒரு விசித்திரமான கலரில் இருக்குது. ஹீரோயினுக்கு இன்னும் நம்பிக்கையே வரல. அவளும் கதவு தட்டுற மாதிரி தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கா. உண்மையாகவே இதெல்லாம் நடக்குதா? அவன் பெயிண்டிங்லேருந்து தான் வந்தானா? என்னால் இங்கேருந்து போக முடியாதா? அவனை விட்டு போக முடியாதா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு
பேசிக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. அப்ப தொலைவுல இருந்து ஹீரோ அவளோட கையை பிடிச்சி இழுக்கிறான். இதை பார், நீ வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது, எனக்குமே வந்து டைம் இல்லை, சீக்கிரமா போ, உன்னோட பெரிய வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட எல்லாம் சொல்லு நான் வந்திருக்கேன், என்னதான் வந்து உனக்கு கடவுள் நிச்சயம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு, அதனால சீக்கிரமாவே நமக்கு கல்யாணத்தை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றான். அவன் முழிச்சிட்டே நிக்கிறா. அப்பதான் வந்து அவன் இப்போ உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை காட்டுறான். அந்த ரெட் கலர் ரோப் இப்பதான் அவ கண்ணுக்கு தெரியுது. நீ இதை நம்பி தான் ஆகணும். கொஞ்ச தொலைவு நீ என்னை விட்டு போனீன்னா கூட திரும்பவும் என்கிட்டயே வந்துடுவ. இந்த கயிறு நமக்குள்ள கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் உன்னால் எங்கேயும் என்னை விட்டு போக முடியாது, என்னாலேயும் எங்கேயும் உன்னை விட்டு போக முடியாது. இவன் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ, நாளைக்கு வேற நான் அவனை வர சொல்லிட்டேன், அவனை போய் பார்க்க முடியாதா, இவளுக்கு ஒரு க்ரஷ் இருக்கான் போல, அவனு நினச்சிக்கிறா அவனை நாளைக்கு நம்ம டேட் பண்ணலான்னு இருந்தோமே, இவன் வந்துட்டு கூடியே வந்தானா எப்படி நான் போய் அவனை பார்ப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ளே வெளியில் யாரோ ஒருத்தர் டாங்ஷி அப்படின்னு வந்து கத்திட்டு இருக்காரு. யார் யாது இந்த டைம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வேக வேகமா போறா. அவ வர்றதுக்குள்ளேயே அவர் அங்க இருக்கிற எல்லாத்தையும் இழுத்து கொட்டி ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஹீரோவுமே அப்படியே கையில நூல் பிடிச்ச மாதிரி ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஐயோயோ மொட்டை என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கத்துறா. வந்த உடனே அவன் அதுக்கு மேலே கத்துறான். ஏய், எனக்கு உடம்புல ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தா பன்னியோட ஹார்ட்டை திங்கணும்னு சொன்னேன். நானும் என் வீட்டில் ஊரில் இருக்கிற எல்லா பன்னியோட ஹார்ட்டையும் பிடுங்கி தின்னு பார்த்துட்டு என் மேலே நாத்தம் அடிக்குதுன்னு என் பொண்டாட்டி நைட்டெல்லாம் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், ஆனால் எனக்கு கொஞ்சமும் எதுவுமே சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான். இது பாருங்க மிஸ்டர் சாங், எல்லா நோய்க்கும் வந்துட்டு உடனே சரியாயிடணும் அப்படின்னா முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். சிலது வந்துட்டு உங்களுக்கு வேலை செய்யாமல் கூட போகலாம்ல மருத்துவம், அதனால நீங்கள் சும்மா வந்து டாக்டரையே குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப நியாயம் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஹீரோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான். அந்த டைமுக்கு இந்த ஜங்குக்கு பயங்கர கோவம் வந்துட்டு ஹீரோனை பிடிச்சி ஒரு தள்ளி விட்டுறாரு. கரெக்டாக ஹீரோவும் பிடிச்சிக்கிறான். உடனே வந்து ஹீரோ இதுக்கு மேலே சும்மா இருப்பானா, அவனுக்கும் கோவம் வந்துடுது. கரெக்டாக நல்லா அவர் கையை முறுக்கி ஒரு திருவு அப்படியே ஒரு லாக் பண்ணி அவன் நாடியை பார்த்துட்டு இருக்கான். நாடியை பார்க்கும் போது அவனுக்கு ஏதோ வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது போல. உனக்கு ப்ராப்ளம் வந்து கிட்னியில் இல்லை, உன்னோட ரத்தத்துலேயும் உன்னோட லிவர்லேயும் தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்க அறிகுறி எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்லும் போது அவன் என்ன சொல்றான்னா, ஐயோ இங்க இருக்க எல்லாமே ஃப்ராடுங்க, நீ வேற வித்தியாசமா இப்படியெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸு போட்டுட்டு நாடகக்கார மாதிரி தெருக்கூத்து ஆடுறவமா நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி உன்னை டாக்டர்னு நம்புறது அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறான். கொடுத்த உடனே ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், இந்த மருந்தெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி. சரி, சாப்பிட்டுட்டு சரியாகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் கேட்குறான். சரியாகலைன்னா திரும்பி என்கிட்டயே வாடா, நீ என்ன செட்டில்மெண்ட் கேட்டாலும் உனக்கு நான் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனும் நம்பிடுறான். ஓகே, இது நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறான். ஹீரோயின் புலம்புறான். அவன் எதுவும் சரியாகலன்னு திரும்பி வந்தான்னா என்னென்ன கேட்பானே தெரியல, என்னென்ன நம்ம கொடுக்கணுன்னே தெரியல, நீ டாக்டரா இல்லை என்னையா, ஏன் இப்படி பண்ணுற டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. உடனே அதுக்கு அவன் சொல்கிறான், நீ டாக்டர்னு ஃபஸ்ட்டு நீ நம்பணும், நீ கொடுத்த மருந்து அவனுக்கு செட் ஆகும், நீ கரெக்டாக தான் கொடுத்துருக்க, நீ நம்பணும், அப்போ தான் நீ ஒரு முழுமையான டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறான். நீ உண்மையாகவே டாக்டர் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் என்னென்ன எழுதி கொடுத்த, எதை வச்சு எழுதி கொடுத்தன்ட்டு எல்லாத்தையும் எனக்கு சொல்லி தரியா, எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லி ஆகணும், இல்லை அப்படின்னு வச்சுக்கோயேன் அந்த ஆள் வந்தானா என்னை மறுபடியும் அந்த இருட்டு ரூமில் வச்சு பூட்டிடுவான் அப்படின்னு சொல்கிறா. சொல்லி தரேன், ஆனால் நீ இந்த மாதிரி நக்கலாக பேசிக்கிட்டு தெரிஞ்சுன்னா எதுவுமே நான் சொல்லித்தர மாட்டேன். என்னங்க எங்க இதை சொல்லி தரீங்களா, எனக்கு அதை கற்றுக் கொடுக்குறீங்களா அத்தான் அப்படியெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா நான் சொல்லித்தரேன், இந்த மாதிரி திமுறாலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எதுவும் சொல்லித்தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு காண்டாகுது. போயா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இருக்கா. என்ன பண்ணுறது, கொஞ்சம் தொலைவுக்கு மேலே இவனால் அவளை விட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால இவனுமே பின்னாடியே போய் ஒரு வேலையும் செய்கிற இடத்துலலாம் நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் மேலெல்லாம் ஏறி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இருக்கா. கரெக்டாக அவளோட சேர் வந்து ரோல் ஆயிடுது. எப்பயும் போல அந்த எபிக் சீன் தான் நடக்குது இங்கேயும். அதான் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பிடிக்கல அப்படின்னா எப்படி அவர் ஹீரோ சொல்கிறா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு புருஷனா என்னோட கடமைமா, இதுக்கெல்லாம் நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நீ இதையே கனவு கண்டுட்டு இரு அப்படின்னு சொல்கிறா. இவ முதல்ல எப்படி தான் அந்த கயிறை வந்து கட் பண்ணி போடுறதுன்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதை விட்டுட்டு நீயே வந்து இஷ்டத்துக்கு நான் உன் பொண்டாட்டி நீ என் புருஷன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது புரியுதா அப்படின்னு
திட்டுறா. அதுக்கு ஹீரோ சொல்றான், இதுல வந்துட்டு ஒரு உண்மை இருக்கு. இதை நீ நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை. இது எல்லாத்துக்கும் நீ ரெடி ஆயிக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அவளோட கிரஷ் கிட்ட இருந்து கால் வருது. பார்த்த உடனே அவ்வளவுதான், அவ பயங்கர குஷியாயிடுறா. அட்டன் பண்ண உடனே வந்துட்டு அவன் என்ன சொல்றான்னா, நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்குறான். நான் என்னோட அப்பாவோட கிளினிக்ல தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ திருன்னு பார்த்துட்டு இருக்கான். இது பைத்தியம் என்னடா காதுல சோப்பு டப்பா வச்சுன்னு கதை பேசிட்டு இருக்குன்ற மாதிரி அவன் அவளையே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கான். எங்க இருந்து பேசுறா, எதுக்கு இவ இப்படி சிரிக்கிறா, இப்படி வழிகிறா அப்படின்ற மாதிரி அவனுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அப்ப அவன் வந்து என்ன கேக்குறான்னா, இன்னைக்கு நான் இங்கதான் இருக்கேன், நீ வரியா என்ன பாக்குறதுக்கு, காஃபி ஷாப் வரியா அப்படின்னு கேக்குறான். இவளுமே ஓகே நானும் ஃப்ரீயா தான் இருக்கேன், ஷுவரா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினா அப்படியே தலைகால் புரியாம சிரிச்சுட்டு இருக்கா. ஹீரோ வந்து அந்த சோப்பு டப்பாவையே பார்த்துட்டு இருக்கான். இது என்னது, இதுல இருந்து என்ன ஒரு ஒலி கேக்குது, அடுத்தவங்களோட வாய்ஸ் எல்லாம் இதுல கேக்குது, இது எங்க இருந்து கேக்குது அப்படின்னு அவன் கேக்குறான். இதுக்கு பேரு மொபைல்னு வச்சிருக்காங்க, சும்மா கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காத, நான் போய் ரெடி ஆகணும், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஐயோ எங்க அப்பாவால நைட்டெல்லாம் ஒழுங்கா தூங்காம என் ஸ்கின் எல்லாம் அப்படியே வறண்டு போயிருக்கு, இதே மூஞ்சி வச்சுக்கிட்டு அவனை நான் எப்படி போய் பார்ப்பேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. இவளுக்கு மேக்கப் கூட ஒழுங்கா போட தெரியாது போல. உடனே ஹீரோ சொல்றான், ஆமா ஆமா உன்னோட லிப்ஸ் எல்லாம் பயங்கர ட்ரையா இருக்கு, உன்னோட ஸ்கின் வேற அதுக்கு மேல பிஞ்சு வந்துடும் போல, விட்டா அவ்வளோ ட்ரையா இருக்கு, நீ ரொம்ப கேவலமா தான் இருக்க பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை எல்லாத்த விடவும் வந்துட்டு உன்னோட மேக்கப் ஸ்கில் அதுக்கு மேல கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப நீ வந்து போட்டுடுவியா, நீ பெரிய இவனா, வந்து போட்டு காட்டுறா அப்படின்னு சொல்றா. ஒரு கை பார்த்துடலாம் கூட அப்படின்னு அதையும் வாங்கிக்கிறான் ஹீரோ. உன்னோட பேரை சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, என்னோட பேரு டாங்ஷி போதுமா அப்படின்றா. இப்போதைக்கு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம 2 பேரும் ஒன்னாவே சுத்திட்டு இருக்கணும், நைட்டு வந்து எப்படியாவது எப்படி இதை கழட்டி போடுறது அப்படின்றது நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்படியே ஹீரோ வந்து ஒரு கலா ரசிகா மாதிரி ரசிச்சு மேக்கப் போட்டுட்டு இருக்கான். ஐயோ இது நானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்ன பாக்குறா, பின்ன பாக்குறா, சைட்ல பாக்குறா, தலைக்கு மேல பாக்குறா. என்னது இது, என்னால நம்பவே முடியல. நீ டாக்டர்னு சொல்றது நான் நம்புறேனோ இல்லையோ, நீ ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொன்னா வேணா நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி மேக்கப் அது இதெல்லாம் ட்ரை பண்ணதே இல்லை. ஜஸ்ட் வந்து நான் பேலஸ்ல வெட்டியா இருக்கிற போது என்ன பண்ணுவேன்னா வெள்ளை அடிச்சிட்டு இருப்பேன், அந்த ஒரு பழக்கத்துல தான் அடிச்சேன் அப்படின்னு அவன் கலாய்க்கிறான். ஹீரோயின் ஐயோ டைம் ஆயிடுச்சு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கா. இவன் பின்னாடியே ஓடுறான். நில்லு கொஞ்சம் பொறுமையா போ அப்படின்னு சொல்லி. கட்டு சோறெல்லாம் கட்டி எடுத்துக்கலையா, இல்லைன்னா நம்ம ரொம்ப நேரம் ஆகுமே போயிட்டு திரும்பி வர்றதுக்கு, அப்ப சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லவா, சரி ஓகே நம்ம குதிரையில போக போறோமா இல்ல கழுதையில போக போறோமா அப்படின்னு கேட்கிறான். ஆமா கழுதையில் தான் போக போறோம். என்னோட கழுதை பாத்தீங்கன்னா கரண்ட் வச்ச கழுதை அப்படின்னு சொல்றேன். என்னது கரண்ட் வச்ச கழுதையா, அது என்ன புது விதமா இருக்கே அப்படின்னு கேட்கிறான். வா வந்து பார்க்க தானே போற அப்படின்னு சொல்றா. அவளோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை தான் அப்படி சொல்லியிருக்கா போல. உடனே இவன் கேட்கிறான், என்னது இது உன்னோட கழுதை ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அதுக்கு மண்டையும் காணும் வாலியும் காணும் அப்படின்னு கேட்கிறான். இது கொஞ்சம் வித்தியாசமான கழுதை, வாயா எப்பா, எல்லாமே வந்து மாடர்ன் வேர்ல்டுல எல்லாம் மாறிடுச்சு, அதனால கழுதையும் கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. இதை தலையில போட்டுக்கிட்டு உட்காரு பின்னாடி அப்படின்னு கேட்கும் போது, ஏன் எதுனா போர் எதுனா நடந்துட்டு இருக்கா, நமக்கு எதுக்கு இந்த தலை கவசம் எல்லாம் போடணும் அப்படின்னு கேட்கிறா. நீ போர் நடக்குதோ நடக்கலையோ இதை போட்டுதான் ஆகணும், கம்முன்னு சைலண்டா உட்காரு அப்படின்னும் போது இவன் என்ன பண்றான்னா ஒரு சைடு அப்படியே உட்காந்துக்கிறான். உட்கார்ந்த உடனே ஆமா உன்னை ஊர்வலை கூட்டிட்டு போறாங்க, அடிச்சா 2 சைடு காலை போட்டு உட்காரியா அப்படின்னு கத்துறா. அவனும் அப்படி நல்லா காலை பப்பரப்பேன்னு போட்டு உட்காந்துடுறான். ஒரு வழியா உட்கார்ந்த உடனே இவ சொல்றா, நம்ம இப்ப கீயை போட்டுட்டோம், அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இது ரைஸ் பண்ணா போதும் அவ்வளவுதான், ஜல்லு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கான். அவனும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான், அவன் என்னென்ன பண்றான்னு. அப்படியே சும்மா ஜாலியா ஹீரோ காத்தோட்டமா ஆகாசத்தை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு. என்ன உன்னோட டாங்கில இருந்துட்டு பயங்கரமான வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் வருது அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா என்ன பண்றது, இந்த டாங்கிக்கு கரண்ட் வச்சுட்டாங்கல்ல, அதனால இப்படி சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. இன்னைக்கு என் வாழ்க்கையிலேயே முக்கியமான ஒரு நாள், தயவு செஞ்சு இங்க சைலண்டா உட்காந்துக்கோ, உனக்கு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு வந்துடும், அது குடிச்சுக்கிட்டு கடை, இதுக்கு மேல நீ யாரோ நான் யாரோ, கரெக்டா 3 மீட்டர் தள்ளி நான் அங்க உட்காந்துட்டு இருப்பேன், ஆனா நீ இந்த இடத்த விட்டு எழுந்துக்க கூடாது, வாயை திறக்க கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா காலையிலேயே அளவு எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் காஃபி வந்துடுச்சு. அதே மாதிரி வந்துட்டு ஹீரோயினுக்கும் க்ரஷ் வந்துட்டான். அவனை பார்த்த உடனே ஈன்னு ஒரு இழிக்கிறா ஹீரோயின், தாழ முடியல. ஹீரோ காஃபி எடுத்து வாயில வச்ச உடனே அடைச்ச கருமோ, இதே இவ்வளவு கசப்பு எடுக்குது, இதுக்கா இவ்வளவு காசு கொடுத்து இங்க உட்காந்து குடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அதே டைமுக்கு வந்துட்டு இங்க க்ரஷ், இவன் பேர் வந்து வெண்ணி. இவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, உங்க அப்பா உன்னை அப்ராட்ல படிக்க வைக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாரா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா, எங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு, உனக்கு தான் தெரியும்ல, எப்பயும் போல வந்துட்டு நாட்டு மருத்துவம் இதெல்லாம் விட்டுறக்கூடாது, இதுதான்
இதுதான் நம்ம பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி எப்பயும் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு நம்பிக்கையே இல்லை அவர் ஒத்துப்பாருன்னு சொல்லிட்டு. எனக்கும் ஆசையாக தான் இருக்குது நான் வரணும்னு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இவன் என்ன பண்ணுறான்னா, உங்கள் அப்பா எப்போ தான் மாறுவாருன்னு தெரியல, இன்னமும் வந்து சயின்ஸு இந்த இங்கிலீஷ் மெடிசன் இதெல்லாம் நம்பாமல் இன்னமும் இந்த நாட்டு மருத்துவத்தையே நம்பிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டபடி பேசிகிட்டு இருக்கான். இது எல்லாமே ஹீரோ காதில் விழுது. ஹீரோ வந்து அப்படியே காண்டா கேட்டுட்டு இருக்கான் இது. அதுக்குள்ளேயே ஹீரோ என்ன பண்ணுறான்னா, எழுந்து போய் அங்கே இருக்க பிளாஸ்டிக் செடியில் இருக்க பழத்தெல்லாம் பறித்து சாப்பிட்டு பார்க்குறான் என்னதுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா இன்னும் அவன் தள்ளி போனானா இவளும் எழுந்து ஓட ஆரம்பிச்சிருவாள். ஐயோ இவன் வேற என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் காஃபியை குடிச்ச உடனே அவள் வாயிலெல்லாம் ஒட்டிக்குது. அவள் ஹீரோ பார்த்து உட்காருடா டே உட்காருடா அப்படின்னு சைகை காமிச்சிக்கிட்டே இருக்கா. ஆனால் அவன் அதை கவனிக்கவே இல்லை. இவன் வெண்ண டங்ஷி உன்னோட வாயில அப்படின்னு சொல்லிட்டு அழகா தொடச்சி வர விட்டுடுறான். அவ்வளோதான் ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமா போயிடுச்சு. அவ்வளோதான் ஹீரோ செம்ம வெறியிடுறான். எப்படா நீ என் பொண்டாட்டியை தொடுவேன்ற மாதிரி வேக வேகமாக தண்ணி எடுத்துட்டு போய் பச்சைக்குன்னு பாய் ஃப்ரெண்ட் மூஞ்சில ஊத்திடுறான். உன்னெல்லாம் வந்துட்டு நாட்டு மருத்துவத்தை கேவலமா பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டு என்ன பண்ணிருக்கணும்னா கட்டி வச்சு உனக்கு சவுக்கடி கொடுத்துருந்துருக்கணும்டா. இப்போ வந்துட்டு இந்த காலத்துல என்னால இதெல்லாம் பண்ண முடியல, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனோட புராணத்தை எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கான். என்னடா இவன் உளறான்ற மாதிரி வெண்ணு பார்த்துட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் கிட்ட கேட்குறான், யார் இது அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ இவன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு அவ சொல்லிடுறா. அதுக்கு ஹீரோ சொல்றான், அவன் என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டியை எப்படா நீ அனுமதி இல்லாம பப்ளிக் பிளேஸ்ல தொடுவ அப்படின்னு கேட்குறான். உடனே என்னது பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்னும் டென்ஷன் ஆகுறான். ஐயோ வெண் நீ என்ன தப்பா நினைச்சுக்காத, இவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போய் அவன் நின்னுக்கிறா. ஹீரோ அப்படியே பாக்குறான், அடி பாவி உனக்கு எவ்வளவு திமிரு அப்படின்னு சொல்லி. இது பண்ணா இவனோட பாய் ஃப்ரெண்ட், இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவ பக்கத்துல வர வேலை கூட வச்சுக்காத, நீ பைத்தியக்கார மாதிரி இருக்க பாக்குறதுக்கு, எங்கேயோ லூஸ் தனமா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டுக்கிட்டு எதோ ஒளறிட்டு இருக்க அப்படின்னு கத்துறான். என்னது கேர்ள் ஃப்ரெண்டா, மரியாதையா வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தரன்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டே போறான் ஹீரோ. அவ கத்திக்கிட்டே போறாவன், நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி. இவ பெனாத்ரா, அடப்பாவி இப்பதாண்டா என்னோட ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சோண்டு ஒளி வீசின மாதிரி இருக்கு, அந்த ஒளியும் உடனே அழைச்சி விட்டுட்டியே அப்படின்னு கேட்குறா. இவன் சொல்றான், அவன் மூஞ்சி பார்த்தாவே சரியில்லை, அவன் ரொம்ப மோசமானவன் மாதிரி இருக்கான், இனிமே அவன் கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கூடாது, எந்த ஒரு கான்டாக்டை வச்சுக்க கூடாது அப்படின்னு திட்டுறான். அந்த டைமுக்கு என்ன பண்ணிடுறான்னா அவனே போய் வண்டியில் ஏறி உட்காந்துடுறான். சரி சரி இதோட சாட்டையை கூட நான் வந்துட்டு இதை இயக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஆமாம் நீ ஓட்டி கிழிச்சிருவ அப்படின்னு சொன்ன உடனே சாவியை வாங்கி அவன் ஓட்டுறதுக்கு ரெடி ஆயிடுறான். சாவியை போட்டாச்சு, ஆன் பண்ணியாச்சு, இதையும் முறுக்கியாச்சு அப்படின்னு அவன் போயிட்டே இருக்கான். அடடா டே நில்லுடா அப்படின்னு இவளும் பின்னாடி ஏத்துக்கிட்டே ஓடுறா. ஹீரோயின் ஓடியே வந்து வண்டியில ஏறிடுற. அட பாவி நான் டூ வீலர்ல இப்படி ரன்னிங்ல எல்லாம் ஏறதே இல்லடா, ஏன்டா இப்படி என்ன சாக அடிக்கிற அப்படின்றா. இவனா இந்த முனைக்கும் அந்த முனைக்கும் திருப்பி திருப்பி ஆட்டி ஆட்டி வண்டியை ஓட்டிட்டு இருக்கான். என்னை கொல்லணும்னு நீ முடிவு பண்ணிட்டியாடா, தயவு செஞ்சு பிரேக்கை போடுறா அப்படின்னு சொல்றா. பிரேக்கா, அது என்னது, அது எங்க கிடைக்கும், கடையில போய் வாங்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஐயோ ப்ளீஸ் பிரேக்கை போடுடா அப்படின்னு கத்துறா. ஹீரோ அவ்வளோதான், அதுக்கு மேலே அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் மோதி விட்டுறான். ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க. உன்னை நம்பி வந்ததுக்கு என்னை இந்த நிலைமையோட விட்டு நல்ல வேலை கொலைகேஸில் ஜெயிலில் அனுப்பாமல் போனியே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. பார்த்தா அவள் வண்டிக்கு தான் நல்லா கொஞ்சம் சேதாரமாயிடுச்சு. அட பாவி என் வண்டி அப்படின்னு கத்துறா. நான் வந்து மனுஷங்களுக்கு மட்டும்தான் மருத்துவம் பார்ப்பேன், நீ வந்து என்ன பண்ணணும்னா மாட்டு டாக்டர் கிட்ட தான் வந்து உன் வண்டியை கொண்டு போய் காட்டணும் அப்படின்னு சொல்கிறான். அட பாவி இந்த பைத்தியக்காரனை வச்சுக்கிட்டு என்னால் சாகுற நான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே, அடைச்சா வண்டியை பூடிடா அப்படின்னு சொல்றா. ரெண்டு பேரும் அப்படியே வண்டியை தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. பார்த்தா அவங்க அப்பாவும் தம்பியும் வந்துடுறாங்க. ஐயோ எனக்கு ஏன் இந்த நாள் இவ்வளோ கேவலமா இருக்கு அப்படின்னு புலம்புற ஹீரோயின் மனசுக்குள்ளேயே. ஐயோ அப்பா என்னப்பா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க, நீங்க வர லேட் ஆகும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. வேற என்னம்மா பண்றது, உன்கிட்ட அந்த கிளினிக்கை விட்டுட்டு போயிட்டு எனக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்கு, எப்போ கொலை கேஸ்ல மாட்டுவேன்னு தெரிய மாட்டுது, கேஸ்ட்ரிக்னு சொல்லிட்டு வந்த பேஷண்ட்டுக்கு லிவர் ஃபெயிலியர் சொல்லிட்டு நீ மருந்து கொடுத்துட்ட, அதுல இருந்து எனக்கு உன்கிட்ட விட்டுட்டு போவே பயமா இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. இது பார் இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ, அந்த வெண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு நான் அப்ராட் போறேன் அது இதுன்ட்டு பேசிட்டு இருக்காது, இங்க லோக்கல்லே நம்ம ஊர் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கிளினிக்கை நடத்த ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ தயவுசெய்து இந்த பேச்சை விடுங்கப்பா அப்படின்னு சொல்றா. உடனே தம்பி சொல்றான், ஐயோ விடுங்க ரெண்டு பேருமே விடுங்க, நடு ரோட்ல என்னத்துக்கு இந்த ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்றான். உடனே என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவருள்ள போய் பார்த்துட்டு இருக்கா. தம்பி யார்ப்பா நீ, என்னோட பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா நீ அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன் முழிக்கிறான் தின்னு. உடனே ஹீரோயின் சொல்ற, அப்பா ஐயோ கம்னு இருப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை லூஸ் மாதிரி பேசாத அப்படின்னு சொன்ன உடனே, மா அழகா இருக்காருமா இவர், சூப்பரா இருக்காரு, உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருந்தா நான் என்ன சொல்ல போறேன், பரவாயில்ல இரு, அப்பா நீ எங்க கூட வந்துட்டு டின்னர் இன்னைக்கு சாப்பிட்றியா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோவும் அப்படியே ரொம்ப அடக்கமா கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணிவா சொல்றான். அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா, இது இப்படியெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு வச்சுட்டு இருக்க, ஆனா உனக்கு இதெல்லாம் வரமாட்டுது அப்படின்னு கேட்குறாரு ஹீரோயின். இது பாரு
பார் தயவு செய்து எதுவும் ஏடா கூடமா பைத்தியக்கார மாதிரி ஒளரி வைக்காத, 2 பேருக்குமே பிரச்சனை புரியுதா அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து ஸ்டவ்வை பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னடா இது கொதிக்குது, அப்படியே இவங்க எல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அது எது வழியா கொதிக்குது, அடுப்பும் இல்லை விறகும் இல்லை நெருப்பும் இல்லை எப்படிரா அப்படின்ற மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் உங்க வீடு எங்கப்பா இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா கேட்ட உடனே ஆரம்பிச்சிடறான். எங்களுக்கு வந்து 4-5 பங்களா இருக்கு, அதுக்கப்புறம் 2-3 கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அதுக்கப்புறம் 2-3 அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயங்கரமா ஒரு அடுக்குறான் அவனோட சொத்தெல்லாம் பத்தி. உடனே ஹீரோயினோட அப்பாவும் அவங்க தம்பியும் பேனு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நீ என்ன வேலைப்பா செய்யற அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உடனே ஹீரோ மறுபடியும் ஆரம்பிக்கிறான். 500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஒன்று ஹீரோயின் ஐயோ நிறுத்துங்க எல்லாரும் தயவு செஞ்சு அப்படின்னு கத்துறா. ஹீரோயினை அவளுக்கு வாய்க்கு வந்த கதையை விட ஆரம்பிச்சிடறா. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஃபாரின்ல இருக்காங்கப்பா. ஃபாரின்ல ஆக்சுவலாக அவனுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இவன் என்னோட ஆன்லைன் ஃப்ரெண்டு. சரி இங்கே வாப்பா நான் உனக்கு எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன் அப்படி இப்படின்னு நீ எல்லாத்தையும் மறந்துடுவ அப்படின்னு கூப்பிட்டுட்டு வந்தேன். அப்படியே நாங்கள் வாக் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நீங்கள் வந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்த இடத்துல அவனோட லக்கேஜ் பர்ஸ் எல்லாத்தையும் தொலைச்சிட்டான். இப்போ எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறா ஒரு கதையை. ஹீரோயினோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இதை பாரு பேசும்போதே நான் கண்டுபிடிச்சி யார் உண்மை சொல்கிறா போய் சொல்கிறான்னு, இந்த பையன் இங்கே கொஞ்ச நாளுக்கு வேணா தங்கிக்கிட்டோம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீ சொல்கிற எல்லாமே பொய்ன்னு எனக்கு தெரியும், இவன் உன் பாய் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ அப்பா மறுபடியும் அதுக்கே வராதிங்க, இவனுக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது, இவன் எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு ப்ளீஸ் அப்படின்னு நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்னா அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாரு. இன்னும் வேணும் கேளுங்க அங்கிள் அப்படின்ன உடனே, நீ இங்கேயே வந்து இந்த ஊர்லேயே செட்டில் ஆகலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்க அப்படின்னா நீ என் பொண்ணையும் என்னோட கிளினிக்கையும் ஏன் பார்த்துக்க கூடாது, என் பொண்ணை ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், நீங்கள் சம்மதிச்சா நான் எந்த நேரம்னாலும் கல்யாணத்துக்கு ரெடி அங்கிள் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவ்வளோதான் ஹீரோயின் ஐயோ இவனுங்க 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கே நம்மளை ஒரு வழி பண்ணிடுவானுங்க போல, எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வேக வேகமாக போகிறா. ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் எனக்கும் வயிறு ஃபுல்லாகிடுச்சு நானும் போகிறேன் அங்கிள் அப்படின்னு போயிடுறான். அவளோட தம்பிக்கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, இவ்வளோ நாளாக உருப்படாமல் ஆளுங்க கூட சுற்றிட்டு இருந்தா, இப்போ தான் வந்து ஒரு நல்ல பையனாக கூட்டின்னு வந்திருக்கான் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவன் தம்பி சொல்கிறான், அப்பா அவன் சொன்ன கதையெல்லாம் நீ நம்புறியா அப்படின்னும் போது, டேய் எனக்கு தெரியும்டா யார் உண்மை சொல்கிறா யார் பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு, அவன் உண்மையாகவே பணக்காரன் தான், அவன் பார்த்தாலே எனக்கு தெரியுது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஹீரோவை கெஸ்ட் ரூம்க்கு ஹீரோயின் கூட்டிகிட்டு வரான். அதுக்குள்ளேயே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, நான் போர்வை அது இதுன்னு எல்லாம் தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. ஹீரோ வேற ரொம்ப பணிவாக நன்றி எல்லாம் சொல்லும் போது அவங்க அப்பா பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகினே போகிறாரு. ஒழுங்கா நீ ரூமுக்கு போ அப்படின்னு கத்துறாரு. போகிறப்பா ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அவளால் தான் போக முடியாதுல்ல, அவர் புரியாமல் நீ ரூமுக்கு போய் தூங்கு போ அப்படிங்கிறாரு. உடனே ஹீரோயின் கிட்ட தனியாக பேசுறதுக்காக கையை பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு வந்துடுறாரு. இந்த பாரு உண்மையாகவே அவன் பாய் ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அவனையே ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அது மட்டும் இல்லாமல் உனக்கு எங்கே பெருசாக ஒரு பொண்ணும் வந்து க்யூவில் நிற்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல, நீ வந்து பசங்க கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிற ஃபர்ஸ்ட்டு, அதனால தான் எந்த பையனும் உன்னை திரும்பி பார்க்க மாட்டான் அப்படின்னு மொக்க பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி இவன்கிட்டயும் நடந்துக்கூடாது, இவன்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவால் ரூமை கூட முழுசாக போய் சுற்றி பார்க்க முடிய மாட்டேது, அப்படியே இழுத்துக்கிட்டே நிற்குது அந்த கயிறு. உடனே ஹீரோயின் கேட்குறாப்பா, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஷயம் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பிரேஸ்லெட் இருக்குல்ல, இந்த பிரேஸ்லெட்டுக்கு எதனா வந்து ஒரு பழைய கதை எதனா இருக்காப்பா அப்படின்னு சொல்லும் போது அவர் அப்படியே யோசிக்கிறாரு. அவங்க அப்பா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, அது வந்துட்டு உங்கள் அம்மா உனக்காக வச்சுட்டு போனதுமா, அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு அது உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணப்போ டவுரியாக எனக்கு வந்தது தான், மற்றபடி அதுக்கு நீ நினைக்கிற மாதிரி ஸ்பெஷல் கதை அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கண்டதை யோசிக்காமல் உன்னோட ரூமுக்கு போய் சீக்கிரமாக தூங்கு, இதுக்கு மேலே பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு செம்ம கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அவர் போன உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறா, இதை பார் நம்மளால் இப்போ தனித்தனியாக இருக்க முடியாது, அதனால என்ன பண்ணுறேன்னா அப்பா எடுத்துகிட்டு வந்த போர்வையோ படுக்கை எல்லாத்தையும் எடுத்துக்கோ, என்னோட ரூமுக்கு வந்துரு, அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக அவளோட ரூமுக்கு வேக வேகமாக கூட்டிகிட்டு போகிறா. அங்கே பார்த்தா நம்ம சக்கரை டப்பா இருக்குது, இது பற்றியா இதுதான் என்னோட டப்பா, இதை வந்துட்டு தேடிக்கிட்டு தான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவன் கண்டுக்கவே மாட்டான் பெருசாக. உடனே அவள் சொல்கிறா, இன்னும் ரொம்ப தான் பண்ணுற, இன்னும் இவ்வளோ உனக்கு திமிரு, அவன் மட்டும் இல்லைன்னா நான் உன்னை பார்த்தே இருக்க மாட்டேன், அவனை தேடி வரும்போது தான் நான் உன்னை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான். உடனே 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. யார் பெட்டில் படுக்கிறது யார் தரையில் படுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா, இது என்னோட வீடு, நான் தான் என்னோட பெட்டில் படுப்பேன் அப்படின்னு சொல்கிறா. கெஸ்ட்டுக்கு தான் வந்துட்டு முதல் உரிமை தரணும், நான் உங்கள் கெஸ்ட்டாக வந்திருக்கேன், நான் தான் பெட்டில் படுப்பேன்னு அவன் சொல்கிறான். நாய் 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கு. 2 பேரும் அதுக்கப்புறமா வந்துட்டு டாஸ் போட்டு பார்க்குறாங்க. டாஸில் வந்து ஹீரோயின் தான் வின் பண்ணிடுறா. பார்த்தியா நீ தோற்று போயிட்டேன், நீ தான் கீழே படுக்கணும், நான் தான் பெட்டில் படுப்பேன் அப்படின்னு சொல்கிறா.
அதுக்குள்ளேயே வந்துட்டு ஹீரோவோட வயிறு பயங்கரமா சவுண்ட் கொடுக்குது. என்ன உனக்கு பசிக்குதா? ஓ நான் தான் உன்னை இழுத்துட்டு வந்துட்டேன்ல, சரியா சாப்பிட விடாம தரேன்னு அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் எனக்கு பசியெல்லாம் இல்லை அப்படின்னு இவன் கௌரவமா சொல்றான். அதுக்குள்ளேயே மொபைலை எடுத்து அவன் என்ன பண்றான்னா வாய்ஸ் ஆப்லயே வந்து ஆர்டர் எல்லாம் பண்றா, சிக்கன் எல்லாம். அதை பார்த்த உடனே இவன் பார்க்குறான், யார்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு? இங்கே தான் உங்க காலத்துல பணிப்பெண்கள் வேலைக்காரங்கெல்லாம் யாருமே கிடையாதே அப்படின்னு கேட்கும்போது, வேலைக்காரங்க இருக்காங்களே, இதோ இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றா. நைட்டு ஆர்டருமே வந்துடுது. நைட்டெல்லாம் இந்த டைமுக்கு கூட இதெல்லாம் சமைச்சிட்டு இருப்பாங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆமாமா நான் வந்து பர்சனலா ஒரு செஃப் வச்சிருக்கேன், அவங்க எனக்காக இதெல்லாம் இப்படி செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு இவ ஒரு கதை விட்டுட்டு இருக்கா. உடனே ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கா நாக்குல எச்சு ஊறிட்டு இருக்கு. இதான் ரொம்ப சீன் போடாம சாப்பிடு அப்படின்னு சொல்றா. ஐயோ நான் கையெல்லாம் இன்னும் கழுவே இல்லையே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்குள்ளேயே அவ டப்புன்னு எடுத்து வாயிலேயே சொருவி விட்டுறா. அதுக்கப்புறம் சொல்றா, சரி சரி எழுந்து கூட வா, நான் கை கழுவ கத்து தரேன் அப்படின்னு சொல்லும் போது இவனு பின்னாடியே போறான். அப்ப சொல்றா, இதுதான் லிக்விட் சோப்பு, இதை வந்து நம்ம கையில எடுத்துக்கணும், இப்படி நம்ம கையில தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இவன் என்ன பண்றான்னா வாயில வச்ச சிக்கனோட போய் டாய்லெட்டை எட்டி பார்த்துட்டு இருக்கான். என்னடா இது விசித்திரமா இருக்குன்னு சொல்லி, ஏய் அங்க என்னத்த பார்த்துட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்ட உடனே சிக்கன் அப்படியே அது உள்ள போட்டுறான். ஐயோ சிக்கன் வெந்துடுச்சுன்னு சொல்லிட்டு லபக்குன்னு கையை வேற உள்ள விட்டுறான். அடைச்ச டே கழிச்சு பிடிச்சவனே, அது வந்துட்டு கை கழுவுறதுக்கு இல்லடா, இங்க வாடா அதை செய்து அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து கையெல்லாம் கழுவி விட்டுறா. இப்படிதான் கையை கழுவணும், இதுலதான் கையை கிளீனா துடைக்கணும், புரியுதா அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொல்றான், பரவாயில்ல எங்க காலத்துல கூட இந்த அளவெல்லாம் டெக்னாலஜி இல்லை, இந்த அளவெல்லாம் வந்துட்டு சொகுசா நாங்கெல்லாம் இல்லை, நீங்கெல்லாம் நல்லா சொகுசா இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். நான் வந்துட்டு குளிக்கணும், நீ இங்கேயே இருக்க போறியா இல்லை போக போறியா அப்படின்னு கேட்குறான். சீ நான் ஏன்டா இங்கே நிற்க போறேன், நான் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. போன உடனே இவனு ஸ்க்ரீன் எல்லாம் போட்டுட்டு குளிக்கிறதுக்கு போறான். அருவியை தேடிலாம் நம்ம எங்கேயும் போத்தவே இல்லை போல, இங்கேயே வந்துட்டு அருவி வீட்டு உள்ளே கொட்டுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவன் உள்ளே இருக்கும் போதே அவன் வரதுக்குள்ள ட்ரெஸ்ஸை மாத்திடலாம் சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றான்னா ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் கழட்டிட்டே இருக்கும் போது கரண்ட் போயிடுது. அவ்வளவுதான், பதறி அடிச்சு கத்திக்கிட்டே திரும்பி அவ என்ன பண்றான்னா எங்கேயோ கீழே விழுந்துடுறப்பல சவுண்டு மட்டும் தான் கேட்குது. ஹீரோ வந்து கத்துறான், என்னாச்சு அங்க அப்படின்னு கேட்கறான். அவகிட்ட இருந்து ரிப்ளை வரவே இல்லைன்னு சொல்லிட்டு வேக வேகமா டவலை எடுத்து கட்டிக்கிட்டு வேகமா இவன் ஓடுறான். இந்த ஆட்டோமேட்டிக் வேக்யூம் கிளீனர் இருக்கும் இல்லையா, அது மேல காலை வச்சிடறான். அது அவ்வளவுதான் வழுக்கி விட்டுருது. வேகமா போனவர் அப்படியே அதே வேகத்துக்கே போய் ஹீரோயின் மேல விழுந்துடுறான். இந்த சக்கரை டப்பா உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. ஹீரோ அப்படியே விழுந்து கிடக்குறான் மேல. உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, எனக்கு ஒன்றும் ஆகலை, உனக்கு எனக்கும் ஒன்றும் ஆகலை, அப்பாடா நல்ல வேலை. இப்போ அடிக்கடி இந்த மாதிரி பவர் கட் ஆகிட்டே இருக்கு, இந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்லா கதை பேசிட்டு இருக்கா. சரி நான் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டு அப்படியே வந்துட்டேன், நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு எழுந்துக்கிறான். அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது அவன் டவல் கழண்டுட்டு இருக்குன்றது. ஐயோ தயவு செய்து கண்ணு மட்டும் திறந்துடாத, நான் சொல்ற வரைக்கும் அப்படிங்கிறான். அவன் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கிறா. கண்ணையே திறக்காத, நான் இங்க இருந்து போயிட்டேன்னு நான் குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ கண்ணை திறக்கணும், புரியுதா, தயவு செஞ்சு சொல்ற கேளு அப்படின்னு சொல்றா. என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லியா அப்படின்னும் போது, ஐயோ நான் என்ன பண்றது, என்னோட டவல் கழண்டுடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உடனே கண்ணை முடிக்கிறா ஹீரோயின். என்னடா இது ராஜ பரம்பரையில இருந்து வந்தவனுக்கு இப்படி ஒரு சோதனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு டவலை பிடிச்சிக்கிட்டே ஓடுறான் தப்பு ஹீரோ. ஐயோ கடவுளே, கொஞ்ச நேரத்துல எங்க குடும்ப மானமே கப்பல் ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான் உள்ள போய். ஹீரோயின் இங்க இன்னமும் அவன் போயிட்டானா இல்லையா அப்படின்னு படுத்துட்டு இருக்கா. இப்பதான் பொறுமையா எழுந்து பாக்குறா, அப்பாடா போயிட்டான் அப்படின்னு சொல்லி. அந்த டைம்க்கு ஹீரோயினோட கிரஷ் வென்னு ஃபோன் பண்றான். உடனே அவளும் என்ன பண்றான்னா, ஐயோ நம்ம வேற ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இப்படி இருக்குமே சொல்லிட்டு தலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்கார்றா. அவன் ஃபோன் பண்ணிட்டு, சாரிப்பா நான் வந்துட்டு அங்க அப்படி பேசிருக்க கூடாது, அவர் யாருன்னே தெரியாம அவர்கிட்ட போய் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு பேசிட்டேன், ஆனா நீ அவர் கூடயே போனியா, அதனாலதான் எனக்கு என்ன ஏதுன்னு புரியல அப்படின்னு சொல்றான். உடனே இவ சொல்றா, ஐயோ அதுவா, அது வந்துட்டு அது நான் உனக்கு அப்புறமா எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன், மற்றபடி நான் தான் சாரி கேட்கணும் உன்கிட்ட, நீ ஒன்னும் எதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும்னு அவசியமே இல்லை, கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நாளைக்கு நம்ம 2 பேரும் மூவி போலாம் வரியா அப்படின்னு கேட்கறான். எங்க இவளால போக முடியும், இவன் தான் கூடிய வர வேண்டியதாயிடுமே, அதனால இவ அப்படியே தயங்கிட்டே இருக்கா. அதுக்குள்ள பார்த்தா ஹீரோ லபன்னு கத்த ஆரம்பிச்சிடான். சுடு தண்ணியை திறந்து விட்டுட்டு ஐயோன்னு சொல்லி இவனுக்கு அந்த குரல் வேற கேட்டுடுது. யார்ப்பா அது கத்துறது அப்படின்னு ஒன்று. அது ஒன்றும் இல்லை, நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன்னா டிவியில தான் யாரோ கத்திட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறா. ஆனா அவனா கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடான். உடனே அதோ வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கூப்பிடுறாரு, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறா. ஐயோ இவனால என்னோட எல்லா சான்ஸுமே வீணா போகுதே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா ஹீரோயின். அதோட மறுநாள் காலையில தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அப்பதான் தூங்கி எழுந்து வர. அவன் இருக்கிறதையே அவன் மறந்துட்டா போல. அவன் நடக்க ஒரு ட்ரெஸ்ஸையா கழட்டி போட்டுக்கிட்டே பாத்ரூம்
ரூமுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. இவன் அங்கேயே தான் உட்காந்து வேனு பேய் இறஞ்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவளுக்கு எதுவுமே தெரியல. அவளோட அண்டர் கார்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து வைக்கிறா. அவள் பாட்டு குளிக்க போயிடுறா. இவன் இங்கே அவ்வளோதான் பேய் இறஞ்சிடுச்சு அவன் அப்படியே உட்காந்துட்டு நான் என்ன பண்ணணும் இதுக்கு மேலே எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். ஹாயாக குளிச்சு முடிச்சுட்டு அப்பதான் ஹீரோயின் வந்து ட்ரெஸ் எடுக்க வரா. அவனை பார்த்த உடனே அவ்வளோதான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. டே இவ்வளோ நேரம் இங்கே தான் நீ இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு இப்போ எதுக்கு ஒளிறானே தெரியல. இவ்வளோ நேரமா முழுசா பார்த்துட்டியாடா அப்படின்னு கேட்கும்போது அவனும் அப்படியே தலையாட்டுறான். ஆமா முழுசா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா வாயை திறந்து ஏதாவது சொல்ல வேண்டியதுதானே, இவ்வளோ நேரமும் சைலண்டா அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தியா அப்படின்னு கத்துறா. நீ மட்டும் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா நான் அப்படின்னு திட்டிட்டு இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் உன்கிட்ட கேட்கணும், அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்றியா அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்குறான். கொஸ்டினா? சரி சொல்லி தொலை, என்ன உனக்கு தேவை இப்போ அப்படின்னு கேட்குறா. அந்த துணியில் நீங்கள் எப்படி அவ்வளோ அழகாக ஒரு ரேபிட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அவள் பார்க்குற என்ன கேட்குறான் அவன் அப்படின்னு பார்க்கும்போது அவளோட பேண்டீஸில் தான் போட்டிருக்க போல. அடா பாவி கருமை பிடிச்சவன் வச்சு எழுந்து வெளியில் போட அப்படின்னு கத்துறா. காலையில் திருட்டுத்தனமாக வந்து இவனோட ரூம்க்கு அனுப்பணும் இல்லையா, அதனால இவளோட ரூமில் இருந்து அவனை தப்பன்னு வெளியில் ஏற்று கடைசிற எல்லாத்தையும் எடு, உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த ரூமுக்கு போ, எங்கள் அப்பா பார்த்துட்டாருன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதில் என்ன இருக்குது, நீ என்னோட ஒய்ஃபு, நான் வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட், இதுலலாம் வந்து ஒரு தப்பு இல்லை. நம்ம ஒரே ரூமில் தங்குறது, கல்யாணத்துக்கு முன்னாடி தங்குறது தான் தப்பு, இப்போ ஒரு தப்பும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீ இதை பேசுறதை நிறுத்து, பைத்தியம் மாதிரி இதே பேசிட்டு இருக்க, அதை புரியுதா அப்படின்னு கத்துறா. கண்டதை பேசிட்டு இருக்காம ஃபர்ஸ்ட் நீ உள்ள போயா உள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அதுக்குள்ளேயே அவங்க அப்பா வெளியில வந்துடுறாரு. ஐயோ அப்பா வந்துட்டாரு, கதவு மூடுன்னு கதவை இழுத்து மூடிடுறா. கரெக்டாக அவங்க அப்பா திரும்பி பார்க்கும்போது அப்படியே அப்பா ஐயோ காலையில் ஆயிடுச்சுடா எழுந்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கா. குட் மார்னிங்ப்பா, அதோ இப்போதான் இவனை எழுப்பலாம் அப்படின்னு வந்தேன் நான் அப்படின்னு சொல்லி ஒரே ட்ராமா போட்டுட்டு இருக்கா. அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வாக் பண்ணுறதுக்காக வெளியில் வந்துடுறாங்க. அப்போ ஹீரோனோட புலம்பி தள்ளுறான். நானும் அப்ராடில் போய் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட எவ்வளோ சமாளிச்சிட்டு இருக்கேன், அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. அதுக்காக நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன், இருந்தாலுமே அவர் ஒத்துக்கவே மாட்டாரு அப்படியெல்லாம் புலம்பிட்டு இருக்கும் போது உடனே இவன் சொல்கிறான், அப்படின்னா நானும் உன் கூட வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், உன்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கா, இல்லை அட்லீஸ்ட் உன்கிட்ட இப்போதைக்கு ஐடி கார்டாவது இருக்கா, எதுவுமே இல்லை, உன்னால அங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அதெல்லாம் கிடைக்கிற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி என்னையும் மாற்று அப்படின்னு இவன் சொல்கிறான். அடுத்த சீனில் ஹீரோ உட்கார வச்சு துண்டெல்லாம் போட்டுடுறா. இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவன் கேட்குறான். உனக்கு ஹேர் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ இது வந்து என்னோட பெற்றவங்க எனக்கு கொடுத்தது, நாங்கள்லாம் ஹேர் கட் பண்ணவே கூடாது, அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, அப்படியெல்லாம் இன்னமும் கிடையாது, இங்கெல்லாம் வந்து பையனுங்க சின்ன சின்ன முடி வச்சுட்டு அழகாக சுற்றிட்டு இருப்பானுங்க, அதே மாதிரி நானும் வந்து இந்த மாதிரி எடக்கு நாட்டம் கூடலாம் சுற்றிட்டு இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உண்மையாக தான் சொல்கிறியா, இந்த மாதிரி ஷார்ட்டாக தான் எல்லாரும் ஹேர் கட் வச்சுருப்பாங்களா, இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா சாமி குத்தமாயிடும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு உனக்கு ஹேர் கட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா உனக்கு இப்போ எல்லாரும் போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக ஷாப்பிங்க்கு கூட்டிகிட்டு போகிறேன், உன்னை அப்படியே டோட்டலாக நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த சீன்லேயே சும்மா பிஜிஎம்லாம் தெரிக்க விட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் நடந்து வராங்க. ஹீரோ அப்படியே சூப்பராக அல்ட்ரா மாடல் ஆகிட்டாரு. ஹீரோயின் ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்துட்டு உட்காந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கா. ஷூவு கோட்டு அது இது, ஐயோ என்னது இது 24,000 ரூபாவா, நான் என்ன பண்ணுவேன் இதுக்கு மேலே, என்னோட சேவிங்ஸில் இவ்வளோ அமௌண்ட் போயிடுச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு புலம்பிட்டு இருக்கா. ஹீரோ உடனே 24,000 தானே, அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, நம்ம 2 பேரும் நான் யாரோவா, நீ வந்து எனக்கு வருங்காலத்தில் ஒய்ஃப் ஆக போகிற, நான் உனக்கு புருஷனாக போகிறேன், இது எல்லாமே நம்மளோட பணம் தான், உனக்கு எவ்வளோ வேணாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறான். தெரியா, எவ்வளோ வேணாலும் தெரியா, இப்பயே தெரியா அப்படின்னு கேட்குறா. அவளும் எட்டி எட்டி பார்க்குறான். அவன் கோட்டுலாம் எங்கே வச்சிருக்க அப்படின்னு. ஒன்று இல்லை, ஆக்சுவலாக என்னால் இப்போவே தர முடியாது, இன் ஃபியூச்சரில் வந்து நான் போன பிறகு வேணா உனக்கு எடுத்து தருவேனே அப்படின்னு. யோ நீ எப்போ ஃபியூச்சருக்கு போகிறது, அது மட்டும் இல்லாமல் நீ அதை எடுத்து இங்கே கொண்டு வந்து எனக்கு தருவேன்னு, நான் வேற மனப்பால் குடிக்கணுமா அப்படின்னு கேட்குறா. இது எல்லாத்தையுமே வந்து வென் பார்க்குறான். இவங்க 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கிறத அவன் பார்த்த உடனே அவன் தப்பாக நினச்சிக்கிறான். உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, வேணும் இப்படி செய்யலாமே, உனக்கு வந்து பணம் எவ்வளோ வேணுமோ சொல்லு, நான் எப்படியாவது உனக்கு சம்பாரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா எப்படி இருந்தாலும் நீ தான் என்னோட ஃப்யூச்சரில் ஒய்ஃப் ஆக போகிறவ, உனக்காக நான் எப்போ இருந்தாலும் சம்பாரிச்சு தந்து தானே ஆகணும், ஸோ நீ இப்போவே சொன்னீன்னா நானே உனக்கு சம்பாரிச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இவளுக்கு காசு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவள் நம்மளை அனுப்பவே மாட்டா, இல்லை அப்படின்னா எப்படியாவது நமக்குள்ளே இருக்க கனெக்ஷனை கட் பண்ணி விடணும் அப்படின்ட்டு ஐடியாவை தான் தேடிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே யோசித்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோ என்ன சொல்கிறா, உண்மையாவா சொல்கிற, அப்போனா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் பேப்பரில் எழுதி கை நாட்டெல்லாம் வாங்கிடுறான். அவன் பார்க்குறான், என்னடி பண்ணிட்டு இருக்க நீன்ற மாதிரி. ஓகே
இப்போதைக்கு நீ இந்த பணத்தெல்லாம் கொடுக்காம எங்கேயும் என்னை விட்டு போக முடியாது. நீ வந்து என்னென்னலாம் பண்ணுவ வேலை அதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்கிறான், நான் சூப்பராக செஸ் விளையாடுவேன், அதுக்கப்புறமா பெயிண்டிங் எல்லாம் நல்லா பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் நல்லா வரைவேன், நான் சிலையெல்லாம் செதுக்குவேன் தெரியுமா அப்படின்னும் போது ஆமாம், இப்போ அதுக்கெல்லாம் இங்கே மிஷினே இருக்குது, இதெல்லாம் நீ பண்ணணும்னு அவசியமே கிடையாது, சுத்தமாக இல்லை யூஸ்லெஸ் விஷயத்த எல்லாத்தையும் தான் தெரிஞ்சு வச்சிருக்கியா நீ, பிரயோஜனப்படுற மாதிரி ஏதாவது இப்போ சொல்லு அப்படின்னு கேட்குறா. அவன் முழிச்சுக்கிட்டே இருக்கான். ஆக மொத்தம் எதுக்கும் நீ பிரயோஜனம் கிடையாது, நான் உன்னை வச்சு எப்போ பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. அவளுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துடுது. எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு அப்படின்னு சொல்றா. அடுத்த செகண்ட் என்ன பண்ணிடுறான்னா போர்டெல்லாம் எழுதி வச்சு டேபிள போட்டு ரோட்லயே உட்கார வச்சிடறா ஹீரோவை. என்னன்னு பார்த்தா 500 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணுங்கெல்லாம் எப்படி இருந்தாங்களோ அதுக்கான மேக்கப் இவர் போட்டு விடுவாரு. அதுவும் 10 நிமிஷத்துல உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் போட்டு விடுவாரு. 5 பேருக்கு ஃப்ரீ, அதுக்கு மேல வரவங்களுக்கு தான் காசு, எல்லாரும் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு மைக்க வச்சு கத்திட்டு இருக்கா. இவனுக்கு செம காண்டாயிடுது. ஏய் நீ என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க, நான் எவ்வளவு பெரிய டாக்டர் தெரியுமா, எனக்காக வந்துட்டு பல மைல் கணக்கு தூரத்துல இருந்து எல்லா நாட்டுல இருந்தும் வந்து ரோட்ல கியூல நின்றுட்டு இருப்பாங்க நீ என்ன பாக்குறதுக்கு, ஆனா என்னையே ரோட்ல உட்கார வச்சுட்டியே அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்கான். இது பாரு இப்போதைக்கு அல்ப காசு 24,000 ரூபாய்க்கு கூட நீ லாக்கி கிடையாது, அதுக்கப்புறம் ரோட்ல உனக்காக கியூல நின்னா என்ன, நீ ரோட்ல உட்காந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். இப்ப வந்துட்டு இந்த டாக்டர்ஸ் எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, ரோடுக்கு ஒரு டாக்டர் இருப்பாங்க, அது ஏசி போட்டு ரூம் வச்சிருப்பாங்க, நம்ம போய் ஏசி ரூம்லயே கூட உட்காந்துட்டு இருக்கலாம், ரோட்ல கால் கடுக்க வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதனால உன்னோட தற்பெருமையெல்லாம் நிறுத்திட்டு எனக்கு எப்படி பணம் சம்பாரிச்சு கொடுக்கறதுன்னு பாரு, இல்லையா அதோ இப்பயே காசை எடுத்து வச்சுட்டு நீ பாட்டு போயிட்டே இரு, நான் உன்னை ஒண்ணுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அடி பாவி உன்கிட்ட நான் தான் வந்து மாட்டிக்கிட்டேன் போல அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஆன்ட்டி வந்து உட்கார்ந்துருது. எனக்கு வந்துட்டு அப்படியே அந்த ராஜகுமாரி மாதிரி மேக்கப் போட்டு விடுங்க அப்படின்னு ஒன்று. கண்டிப்பா நீங்க ஆல்ரெடி ராஜகுமாரி மாதிரி தான் இருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த மேக்கப் போட்டு அவங்களே தோத்து போயிடுவாங்க போங்க அப்படின்ற ஹீரோயின். அவ்வளோதான், அவள் என்னென்னவோ பண்ணி ஹீரோவை சமாளிச்சிடுறா. அந்த ஆன்ட்டி ஃபஸ்ட்டு ஜாலியாக போட்டு போகுது, அடுத்து பார்த்தா கூட்டம் அள்ளுது நம்ம ஹீரோ கிட்ட மேக்கப் போட்டுக்கிறதுக்கு. ஹீரோயின் வந்துட்டு அப்படியே சந்தோஷமாயிரா. ஹீரோவும் அவன் வச்சிருக்க மொத்த சரக்கையை இறக்குற மாதிரி அவனுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் காமிச்சிட்டு இருக்கா எல்லாரோட மூஞ்சிலையும். இப்போதான் ஹீரோயின் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா. பாடா ஓரளவு சம்பாரிச்சிட்டோம், இவனை வச்சே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சம்பாரிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிளான் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலுமே ஹீரோயின் என்ன புலம்பிட்டு இருக்கான்னா அவங்களோட கிளினிக்ல வந்து உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் ரொம்ப டைம் எடுக்கும் போலவே, இவனை கூடயே வச்சுக்கிட்டு நம்ம சுத்திட்டு இருந்தா நம்ம ஃபாரின் போறதை பத்தி யோசிப்போமா, இல்ல வெண்ணை கரெக்ட் பண்றதை பத்தி யோசிப்போமா, என்னதான் பண்றதுன்னு தெரியலையே, சீக்கிரமா இவனை வச்சு எப்படியாவது இந்த பணத்தை சம்பாரிச்சிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் வேணா உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனே, உங்களோட கிளினிக்கை உங்களோட ஹாஸ்பிட்டல வந்து ஆஹா ஓஹோன்னு ஆக்கிடுறேன் நான், நீ ஆனா வந்து கண்டிப்பா என்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி கூட கண்டிப்பா நான் அதை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அதுக்கு ஹீரோயின் சொல்றான், ஆமா நீ சொல்றதெல்லாம் எவ்வளவு அளவு உண்மைனே எங்களுக்கு தெரியல, நாங்க எப்படி உன்னை நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கப்புறம் கரெக்டா அந்த மொட்டை அங்கிள் வராரு. வந்த உடனே ஹீரோயினையும் அவனையும் ஆஹா ஓஹோன்னு புகழறாரு. ஐயோ நீங்க கொடுத்த மருந்து சான்ஸே இல்லை, இருந்த எல்லா சிம்டம்ஸும் போயிடுச்சு, நான் உடம்பு எல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு கட்டுப்பாடா இருக்கு, என்னோட உடம்பு அவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா, அது மட்டும் இல்லாம நானும் என் ஒய்ஃபும் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் சந்தோஷமாவே இருந்தோம் அப்படின்னு சார் சிரிக்கிறாரு அவரு. உடனே ஹீரோயினுக்கு அப்பாடா நம்ம ஒரு விஷயத்துல இருந்து தப்பிச்சிட்டோம், இந்த ஆளுகிட்ட இருந்து மாட்டல அப்படின்னு நினைச்சுக்கிறா. கரெக்டா நேரத்துல அவங்க அப்பா வராரு. அவர்கிட்ட வேற, டாக்டரே உங்க பொண்ணு செம சூப்பரு, சான்ஸே இல்லை அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு போறாரு. அவங்க அப்பா ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் வந்து கழுவி ஊத்துவானுங்க, இவன் என்ன பாராட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லி அவர் ஹீரோயின் கிட்ட கேட்கிறாரு, என்னம்மா விஷயம், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது இவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி பிரிஸ்கிரிப்ஷன் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அதையும் எடுத்து காட்டுறா. ஐயோ பரவாயில்லையம்மா, இவ்வளோ அழகாக எழுதியிருக்க, இவ்வளோ சூப்பராக கரெக்டாக எல்லாத்தையும் எழுதியிருக்கியே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினே ஒத்துக்கிறா. இல்லைப்பா இதெல்லாம் பண்ணது நான் இல்லை, டாங் தான் வந்துட்டு இதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு ஒன்று. அவர் அப்படியா உனக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அவனும் சொல்கிறான், நான் வந்துட்டு எங்கள் பரம்பரையிலேயே வந்து நானும் வந்து இந்த சித்த மருத்துவம் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும், பேசிக்கான விஷயம் தான் தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப தன்னடக்கமாக சொல்லிக்கிறான். நாளையிலேருந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணப்பா, மாதம் நான் 3,500 ரூபாய் உனக்கு சம்பளம் கொடுத்துட்றேன், ஸோ நீ வந்து எங்கள் கிளினிக்கை பார்த்துக்கோயேன் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் கம்பல் பண்ணி ஒத்துக்க வைக்கிறா. ஓகே சொல்லிட்டா, ஓகே சொல்லிடா அப்படின்னு ஹீரோவும் வழி இல்லாமல் ஓகே சொல்லிடுறான். உடனே அவருக்கு சந்தோஷமாயிடுது. ஓகேப்பா நான் வந்துட்டு உன்னோட அக்கௌண்ட்டுக்கு இனிமேல் 3,500 ரூபாய் அனுப்பிடுறேன் மாதம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின், அப்பா அது என்னோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுங்கப்பா அப்படின்னு. உடனே என்னத்துக்குமா உன் அக்கௌண்ட் அனுப்பணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அவரே சிரிக்கிறாரு. ஓ சரியான ஆள்வா நீ, அதுக்குள்ளேயே உன்னோட அக்கௌண்ட்டு உன் கைக்குள்ளேயே வச்சுக்கிறியா, ரொம்ப சந்தோஷம், நல்லது நல்லது அப்படிங்கிறாரு. அப்ப
அப்பாடா உனக்கு சோறு இங்கேயே வந்துடும், தங்கறதுக்கும் இங்கேயே நீ வந்துடுவ, அதனால மாதம் ஒரு 70 ரூபாய் உனக்கு நான் கை செலவுக்கு கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் நான் என்னோட கடனை அடைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன்னா அப்படி இப்படி ஒரு 7-8 மாதத்துல உன்னோட கடன் எல்லாம் முடிஞ்சிடும். நீ உன்னோட வேலையை பார்க்கலாம், நான் என்னோட வேலையை பார்ப்பேன். அப்பாடா ஓகேயா அப்படிங்கிறா. ஹீரோ இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ சரியான பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் நம்மன்னு சொல்லி. ஹீரோயின் வந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அப்பதான் குளிச்சுட்டு வெளியில வரான். அதுல பார்த்தா செமையா ஒரு கிஸ்ஸிங் சீன் போயிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே ஏய் கர்மம் யார் வீட்டை எட்டி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். டே அது டிவிடா அப்படின்னு சொல்றா. உடனே இவன் என்ன பண்றான்னா நேரா போய் அதுக்கு பேக் சைட்ல எட்டி எட்டி பாக்குறான். உடனே ஹீரோ கேட்குறான், இன்னும் நான் உங்க உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது, இவ்வளோ விஷயம் இருக்கே அப்படின்னு கேட்கும் போது நீ டிவியை பாரு எல்லாம் உனக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றா. அப்பதான் அந்த ரிமோட் கண்ட்ரோல் எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. அப்போ மறுபடியும் அதில் வந்து பயங்கரமாக ஒரு கிஸ்ஸிங் சீன் போயிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் அப்படியே வெக்கப்பட்டு நெலிஞ்சு குழஞ்சி அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இவன் அவளையே பார்த்துட்டு இருக்கான். அவள் பயங்கரமாக வெக்கப்படுறதை பார்த்து கருமம் இந்த மாதிரி ஆளுங்களையா பார்த்து நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, ஆமா அந்த மாதிரி ஆளுங்களை தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றா. இதுல ஆனா எனக்கு மோஸ்ட் ஃபேவரேட்டே வந்து வெண் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு கோவம் வந்துடுது. ஏய் நான் உன் புருஷன் எதிர்க்கியே இன்னொருத்தனை பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது, ஒரு பொண்டாட்டி இதெல்லாம் உனக்கே கேவலமா இல்லை அப்படின்னு கத்துறான். ஏய் மறுபடியும் என்னடா நீ சும்மா என்ன பொண்டாட்டி சொல்லிட்டு இருக்க, உனக்கு அறிவு தான் இருக்குதா இல்லையா, நீ பைத்தியமாடா அப்படின்னு திட்டிடுறா பயங்கரமா ஹீரோவை. ஹீரோ சொல்றத வச்சு கிராண்ட் ஆயிடுறா. எந்த நேரமும் என்ன ஒய்ஃப்னு சொல்லாதன்னு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், நம்ம பக்கத்துல இருக்கிறோம், நம்மளால பிரிஞ்சு போக முடியல அப்படின்றதுக்காகலாம் ஒய்ஃபாவும் லவ்வராகவும் ஆயிட முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேருக்கும் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், லவ் வரணும், அதுக்கப்புறமா தான் உனக்கும் எனக்கும் வந்து ஃபீலிங்ஸே ஸ்டார்ட் ஆகும். அது எதுவுமே இல்லாமல் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எப்படி ஒய்ஃப் ஆகிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துறா. உடனே அதுக்கு ஹீரோ கேட்குறான், ஃபீலிங்ஸா அது எப்படி ஸ்டார்ட் ஆகும், அது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அதுதானே உனக்கு தெரிஞ்சுக்கணும், இதா ரிமோட்டை போடி டிவியை பாரு நல்லா கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோ நைட்டு பூரா வந்துட்டு அவள் சொன்னது பேச்சை தட்டாமல் ரிமோட்டை வச்சு எல்லா சேனல்லையும் மாற்றி பார்த்துட்டு இருக்காரு. எல்லாத்துலேயும் வந்துட்டு ரொமான்ஸும் கிஸ்ஸுன்னு தான் வந்துட்டு இருக்கு. மறுநாள்லேருந்து ஹீரோ ஸ்டார்ட் பண்ணிடுறான். கையை பிடிச்சி நடக்கிறான், கையை தோல்ல போட்டு நடக்கிறான். ஐயோ இவன் பைத்தியம் ஆயிட்டான் போலன்னு நினைக்கிறா. கோட்டை கட்டி எடுத்துட்டு வந்து அவ தோல்ல போடுறா. டே வெயில் நாள்ல யாருன்னா கோட்டெல்லாம் போத்தி விடுவாங்களாடா அப்படின்னு திட்டுறா. ஹீரோவும் பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லவபிள் கப்பல் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு போல. அவ ஃபோன் பேசிட்டு இருக்கா. அப்படியே வந்துட்டு அவ மேல சாஞ்சாப்புல நின்றுட்டு இருக்காரு. டேய் மரியாதையா ஒழுங்கா இருந்துக்கோ, பைல்ஸ் மாத்திரை கொடுத்து விட்டுருவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. எங்கள் ஹீரோயினோட தம்பி வந்து இந்த முக்பங் வீடியோலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அவன் வந்து லைவ் ஸ்க்ரீன் பண்ணுவான் போல். அதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோயினும் வந்து ஒன்று ஐயோ யாரும் நமக்கு சாப்பிட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்லான்னு பார்க்கும்போது அவன் என்னோட வேலையை கெடுத்துடாதீங்க, மரியாதையை கிளம்புங்க இங்கே எடுத்து 2 பேரும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறான், ஆமாம் உனக்கு இருக்கிறது மொத்தமாக 7 பேர், இதில் யார் வந்து நீ பண்ணுறதை பார்த்துட்டு ஆஹா ஓன்னு புகழ போகிறா, கூடுறா 2 சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்குறா. அதை பார்த்தா அந்த லைவ் ஸ்க்ரீன் வந்துட்டு இன்னும் இவ சொன்னதை விட மோசமா போயிட்டு இருக்கு. அதுல இருக்கிற மொத்த 7 பேருமே வந்துட்டு இவனை அசிங்கமா திட்டிட்டு இருக்காங்க. டே தயவு செஞ்சு உன் மூஞ்ச மூடிக்கிட்டாவது பண்ணுடா, அப்பயாவது நாங்க பாக்குறோம், இந்த மாதிரி எல்லாம் உன் மூஞ்ச கட்டி பண்ணாத, நீ சாப்பிட்றது வேற பார்க்கும் போது வந்திதான் வருது அப்படி இப்படின்னு கண்ட மேனிக்கு இவனை திட்டிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ கேட்கிறான், என்னது இது அப்படின்னு கேட்ட உடனே, இதுவா இதுல வந்துட்டு நம்ம உலகத்துல இருக்க யார்கிட்ட வேணா பேசலாம், யார்கிட்ட வேணா நம்ம சொல்றது வந்து போய் சேர்ந்துரும் உடனே அடுத்த செகண்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் வந்து ஸ்க்ரீன் உள்ள வந்துடுறான். ஹீரோ ஸ்க்ரீன்ல பார்த்த உடனே எல்லாரும் வந்துட்டு டே நீ ஏந்து போடா, அவனை உட்கார சொல்லு, அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், அவனோட ஸ்கின் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. உடனே ஃபாலோவர்ஸ் எல்லாம் அதிகம் ஆன உடனே என்ன பண்றான்னா இவனை உட்கார சொல்றான். சார் ப்ளீஸ் சார் கொஞ்சோண்டு ஹெல்ப் பண்ணுங்க சார், நீங்க உட்கார்ந்தீங்கன்னா எனக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு வியூஸ் எல்லாம் நிறைய போகும், ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்கார சொல்றான். ஹீரோ நான் என்னடா பண்றது இங்க உட்கார்ந்தி அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு தெரிஞ்சது உங்க வாய்க்கு வந்தது எதுனா ஒன்று அடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றான். இவர் தான் ஒரு ஹெர்பல் டாக்டர் இல்லையா, அதனால அவர் என்ன பண்றாருன்னா ஸ்கின்னுக்கு அதுக்கப்புறம் ஹேருக்கு எல்லாத்துக்கும் பியூட்டி டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவர் ஆஹா ஓஹோன்னு பெரிய லெவலுக்கு போயிடுறாரு, வியூஸ் எல்லாம் அதிகமா போயிடுது. ஹீரோ நைட்டு என்ன பண்ணுறான்னா தனியாக அவளோட ரூமில் இவன் கேட்டுக்கு இவன்லாம் வந்துட்டு வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிடுவான் போல், அதனால நம்மளும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம், நம்மளும் ஆகும், அவனுக்கு மொபைல்லாம் என்னன்னே தெரியாது, இவன்லாம் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா இவளும் வந்து அவளோட இன்ஸ்டாகிராமில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கா.
அவளை பண்ணுறத வந்து வெண்ணுமே பார்க்குறான். அப்போ அவள் அதில் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, நான் வந்து உங்களுக்கு ஒரு பியூட்டி டிப்ஸ் சொல்ல போகிறேன், ஒரு ஹெர்பல் டானிக் தான் சொல்ல போகிறேன், டெய்லி அதை குடிச்சிங்கன்னா வந்துட்டு அவ்வளோதான், என்ன மாதிரி பளபளன்னு உங்களுக்கு ஸ்கின்னு கிடச்சிரும் அப்படி இப்படின்னு ஓவராக பேசிகிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா ஹீரோ வந்து ஸ்க்ரீனை திறந்துக்கிட்டு உள்ளே வந்துடுறான். அவள் உட்காந்துட்டு இருக்கிறது பாத்ரூம், அது உள்ள இப்படா இவன் வந்தான் அப்படின்ற மாதிரி வெண்ணு ஷாக் ஆகிடுறான். ஏய் உனக்கு மேனஸே இல்லையா, உள்ள யாருன்னா இருந்தா அப்படியே வந்துடுவியா அப்படின்னு கத்துறா. நீ யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது, அதான் சும்மா தான் ஃபோன் பேசுறேன்னு நினைச்சு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். சரி நீ கொஞ்சம் கிளம்புறியா, நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அதுக்கு அவ சொல்றா, என்னது குளிக்க போறியா, ஐயோ என்னடா ரொம்ப தான் சுத்தம், எந்த நேரம் குளிக்கிறேன்னு. ஓ அப்ப நீ போலியா, அப்ப நான் என் கூடயே சேர்ந்து குளிக்கிறியா அப்படின்னு கேட்கறான். சி இவனுக்கு வர வர ரொம்ப மோசமாயிட்டான், இந்த நாடகத்தெல்லாம் பார்த்து பார்த்து இவன் சரியில்லை அப்படின்னு திட்டிக்கிட்டே அங்கிருந்து போயிடுறா. இதுல என்ன காமெடினா, அவன் லைவ் ஸ்கிரீன் போட்டா இல்லையா, அது அப்படியே மறந்துட்டு அவ பாட்டு போயிடுறா. இது எல்லாத்தையுமே வந்து வென் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கு வந்து அங்கே மொபைல் இருக்கிறதே தெரியல, அவன் கவனிக்கவே இல்லை. அவன் பாட்டு ஸ்கின்லாம் போட்டுட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் கைட்ட ஆரம்பிச்சிடுறான். உடனே லைவ் ஸ்க்ரீன் கட் ஆகிடுது. இது வந்து வயலன்ஸை மீறிட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் ஹீரோயினுக்கு ஞாபகமே வருது, ஐயோ நம்ம லைவை கட்டே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அப்படியே பொறுமையாக கொஞ்சமாக எட்டி பார்க்குறா. அவன் குளிச்சுட்டு இருக்கா. இவ சைலண்டாக போய் மொபைலை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு போகும்போது கரெக்டாக ஹீரோவும் திரும்பிடுறான். எது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோயின் திரும்பி ஃபுல்லா பாத்துடுறா. அவ ஐயோ நான் பார்க்கலன்றா. ஐயோ இவ பாத்துட்டா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஏன்டி நிக்கிற இங்கேயே போடி அப்படின்னு அவன் காத்துறான் தப்புன்னு. அப்புறம் தான் ஓடுறா அவ. அப்பதான் ஹீரோ குளிச்சுட்டு வரான். இந்த நைட் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஃபிட்டிங்கா இருக்குது, கவலைப்படாத விடு அப்படின்னு சொல்றா. இவ வந்து பக்கத்துல உட்காரான். இவ எப்பயும் போல சீரியல் பார்த்துட்டு இருக்கா. சீரியல்ல எப்பயும் போல கிஸ்ஸின் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு ஞாபகம் வந்துடுது, ஆமா நம்ம ட்ரை பண்ணணுமே, மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படியே க்ளோஸ் அப்ல கிட்ட போறான். அவளுக்கு காண்டாயிடுது. என்னடா பண்ற, தள்ளி போடா அப்படின்னு கத்துறா. நீ தாண்டி சொன்ன இதை டிவி எல்லாம் பார்த்து கத்துக்கன்னு சொல்லிட்டு, அதை தாண்டி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு திட்டுறா. இனி நீ டிவியே பார்க்க கூடாது, நான் டிவியே பேன் பண்ணிட்டேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டை எடுத்துட்டு போயிடுறா. ஹீரோ வந்து கோவமா கிளினிக்ல உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோயின் தம்பி வரான். நேத்து நீங்க பண்ணீங்க இல்லையா எனக்கு லைவ், அது வந்து அப்படியே செமையா பிச்சுக்கிட்டு போயிடுச்சு, லைக்ஸ் வியூஸ்ன்னு. இன்னைக்கும் ஒரே ஒரு லைவ் மட்டும் பண்றீங்களா எனக்காக ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ சொல்றான், நான் யோசிச்சு சொல்றேன், ஆனா அதுக்கு நீ ஒரு விஷயம் பண்ணணும், உங்க அக்கா வந்து என்கிட்ட கெஞ்சி கேட்டா வேணா நான் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதானே, இப்பவே நான் அவளை கொண்டு வந்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே இவனா அவங்க அக்கா கிட்ட போய் கேட்கறான், ப்ளீஸ் டி கொஞ்சோண்டு அந்த ஆள் கிட்ட கெஞ்சி கேட்டுட்ரி, அவன் வந்து எனக்கு லைவ் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளா சான்ஸே இல்லை, முடியவே முடியாது, அவன் கிட்ட நான் பேசுற ஐடியால கூட இல்லை, நீ என்னன்னா என்ன கெஞ்சி கேட்க சொல்ற அப்படின்னு திட்டுறா. உடனே இவன் என்ன பண்றான்னா, இவனோட மொபைலை எடுத்து ஒரு போட்டோவை காட்டுறான். பார்த்தா அதுல ஹீரோ வந்து டவல் மட்டும் கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். இவ தான் வந்துட்டு இவளோட மொபைல்ல அந்த போட்டோ திருட்டுத்தனமா எடுத்திருக்கா போல. உடனே அதுக்கு இவன் சொல்றான், இதை பாத்தியா, இது வந்துட்டு நான் அப்பா கிட்ட காட்டிடுவேன், நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தங்கியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம சட்டை இல்லாம இருக்கவனே உன்னோட மொபைல்ல நீ போட்டோ எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி அப்படின்னு ஒன்னு அவ பார்த்து டென்ஷன் ஆயிடுறா. மிஸ்டர் டாங், நான் வந்துட்டு கெஞ்சி கேட்குறேன், எங்கள் கிளினிக்காகவும் என் தம்பிக்காகவும் நீங்கள் ஒரே ஒரு வீடியோ ஏன் பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்து நம்ம கிளினிக்கும் வந்துட்டு பெருசாகிடும், அவனுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்கல்ல, அதுக்காக தான் கேட்குறேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறா. இல்லைம்மா நீ ஒன்றும் அந்தளவு நல்லா கெஞ்சில, இன்னும் கொஞ்சம் நல்லா கெச்சு அப்படின்னு கேட்குறோம். ஐயோ அதில் என்ன இருக்குது, என் தம்பிக்காகவும் எங்களோட கிளினிக்காகவும் நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர் எல்லாம் மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் யோசிக்கிறான், பேசாம பண்ணிடலாமா, இவ்வளோ பண்ணுறாளே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அந்த டைமுக்கு வந்து வெண் அங்கே வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்த உடனே சந்தோஷமாயிடுறா. ஹீரோக்கா செம்ம எரிச்சல் ஆயிடுது. உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுக்குறான். அதில் பார்த்தா ஒரு செயின் இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோ சும்மா இருப்பானா, வந்துட்டு டஸ்ட்டு தட்டுன்ற பேர்ல அவன் மூஞ்சிலையும் கழுத்துலையும் அவன் மேலேயும் தட்டிட்டு இருக்கான். அவனா கடுப்பாயிரான். கம்மன்னு இருடான்னு ஹீரோயின் அதுக்கு மேலே டென்ஷன் ஆயிடுறா. வெண்ணு காண்டா தானே இங்கே கிளம்பியே வந்திருக்கான், யார் நீ அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ, ஓ மறந்துட்டியா, மறுபடியும் அப்போ மூஞ்சில தண்ணியை ஊத்துனாதான் ஞாபகம் வரும் போல அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்க கிளினிக்ல அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ சொல்றான், நான் இங்க தானே தங்கியே இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் மூஞ்சே மாறி போயிடுது. இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா வந்துடுறாரு. வந்த உடனே வந்துட்டு வெண்ணுமே ஹலோ சொல்றான். உடனே அவர் சொல்றாரு, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, திரும்பி நீ தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு, 3 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க இருந்து நீ போயிட்ட இல்லையா, மறுபடியும் எதுக்காக எங்களை தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமா திட்டுறாரு. உடனே வெண் சொல்றா, இல்ல நான் ஜஸ்ட் இங்க வந்து உங்க எல்லாரையுமே பார்த்துட்டு போலான்னு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை
அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோயினும் அவங்க தம்பியும் சொல்கிறாங்க, அப்பா வந்தவனை வந்துட்டு எதுக்குப்பா இப்படி திட்டுறீங்க, ஜஸ்ட் வந்து நமக்கு கூட டின்னருக்காவது அவன் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி அங்கிள், நீங்கள் வந்துட்டு என்னை மன்னிக்க கூட வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து என்னை வந்து உங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டா அந்த மாதிரி ஏற்றுக்கிட்டா போதும், நீங்கள் என்னை மன்னிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறான். இவன் இவன் என்ன பண்ணி வச்சானோ தெரியல. ஹீரோ அதுக்குள்ளேயே இவனை பார்த்தா எனக்கு இவன் ஏதோ பேக்கப் பிளானோட வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அதுக்குள்ளேயே திட்டுறா, டேய் சும்மா இருடா வாயை வச்சுக்கிட்ட அப்படின்னு. நம்ம ஹீரோவும் வேணும் அப்படியே பரம்பரை பகையாளி மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி முறைச்சிக்கிட்டே இருக்கானுங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களே பார்க்குறாங்க, என்னடா இவனுங்க இப்படி முறைச்சிட்டு இருக்கானுங்க, சாப்பிட விடுவானுங்களா மாட்டானுங்களான்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் வென் தரான், நீ இந்த மீட்டை சாப்பிடு உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு உடனே ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்கிறான், நீ வந்து டயட்டில் இருக்க இதை தான் சாப்பிடணும்னு ஹீரோ சொல்கிறான். மாறி மாறி அவளோட பவல் ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சிடறானுங்க. இவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க, இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஹீரோயின் ஐயோ எனக்கு போதும் நிறுத்துங்க அப்படின்னு கத்துறா. என்ன அவங்க அப்பா கிட்ட சொல்கிறேன், அங்கிள் இந்த மாதிரி மூலிகையோட ரேட்டெல்லாம் ஏறி போயிடுச்சு இல்லையா, உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ அதுக்குள்ளேயே கிளினிக் எல்லாம் செம சூப்பராக போயிட்டு இருக்கு, நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக லைவ் எல்லாம் பண்ணி அதுலேருந்து காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கோம், அதனால நீ எல்லாம் ஒன்றுமே பண்ண தேவையில்ல புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மொக்க பண்ணுறா. உடனே தம்பி பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடும், அக்கா செம பவருக்கா லவ்வுக்கு அப்படிங்கிறான். ஹீரோ இங்கேயே இருக்கிறானா அதை சொல்லி அலட்டிக்கிறாரு. அங்கிள் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் செஸ் விளையாடலாம், அதுக்கப்புறமா நம்ம ஹெர்பலை பற்றி எல்லாம் பேச வேண்டியிருக்கு, நம்ம நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவரே முழிக்கிறாரு, என்னடா திடுதிப்புன்னு இதெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லி. வென் சும்மா இருப்பானா, அதுக்கு முன்னாடி சின்ன வயசுல போனது வந்தது இவங்க பழகுனது, அவங்க அம்மா வந்து இவங்களுக்கு சூப் வச்சு கொடுத்தது எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கான். அவளும் அப்படியே ஆமா இல்ல நல்லா இருந்தது இல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு ஹீரோக்கு கடுப்பாகுது. அவ்வளவுதான் ஒரு வழியா அவங்க அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு, எல்லாரும் வாயை மூடிட்டு தயவு செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு கத்து கத்திடுறாரு. நைட்டு ஹீரோ கேட்குறான், ஆக்சுவலாக நான் வந்துட்டு அவனை விட அழகாக இருக்கேன், நான் ரொம்ப டேலண்டடாக இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பெரிய டாக்டர், எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது, நான் வந்து பெரிய பணக்காரனும் கூட, ஆனால் நான் வந்துட்டு இவ்வளோ உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன், நீ என்னை வந்து கொஞ்சமும் பார்க்காம அந்த அல்ப நாய் அவன் நல்லாவே இல்லை, அவன் முகரக்கட்டையே நீ அப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். இது பாரு, நீ அவனை பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருக்க, ஆனால் எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, அவனை தான் பிடிக்கும், அவ்வளோதான் போதுமா அப்படின்னு கத்துறா. அவ்வளோதான் ஹீரோ காண்டாயி அவன் கொடுத்துட்டு போன செயினை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுடுறான். இவன் இன்னும் கடுப்பாயிரா, டேய் என்னைக்குமே எனக்கு உன்னை பிடிக்காதரா, அவ்வளோதான் சொல்லிட்டேன், மரியாதையா சீக்கிரமா இந்த கயிறை கட் பண்ணிட்டு இங்கேருந்து போய் தொலை அப்படின்னு திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறா. அவளோட ரூமுக்கு போய் உட்காந்துக்கிட்டு அவள் வந்து வெண்ணோட ஃபோனுக்கு கால் பண்ணுறா. பார்த்தா ஒரு பொண்ணு அட்டென்ட் பண்ணுறா. நீங்கள் யார் அப்படின்னு கேட்ட உடனே நான் வெண்ணோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு அவள் சொல்கிறா. அதை கேட்ட உடனே இவள் பயங்கரமாக அப்செட் ஆயிடுறா. நைட்டு ஹீரோயின் வந்துட்டு பாத்ரூம் போகிறதுக்காக எழுந்துக்கும் போது பார்த்தா ஹீரோ தூக்கத்திலேயே வந்து என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமாக பயந்து பெணாத்திட்டு இருக்கான். யாரை சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்குறான். ஆனால் அம்மா என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இடி மின்னல் சவுண்டு கேட்டு தான் அவன் ரொம்ப பயப்படுறான் போல. ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா உடனே ஹெட்ஃபோன் எடுத்து அவனோட காதில் வைக்கிறான். இருக்குமா அவளோட கையை பிடிச்சிக்கிறான், விடவே மாட்டான். அவள் டே விடுறான்னு கத்திக்கிட்டே இருக்கா. அவன் அப்படியே தூக்கத்தில் புலம்பிக்கிட்டே இவ கையை இருக்காம பிடிச்சிக்கிட்டே இருக்கான். இவ்வளவு வேற வழி இல்லாமல் அங்கேயே உட்காந்துக்கிட்டு அவனை திட்டிகிட்டு இருக்கா. அம்மா வாய் பேசும்போது மட்டும் பாரு பெரிய வாயெல்லாம் பேசுவ, பயத்தில் வந்துட்டு இடிக்கு மின்னலுக்கே இப்படி புலம்பிக்கிட்டு கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. அவன் அப்படியே கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறான் அவள் கையை விடாமலே. அதோட காலையில் பார்த்தா அப்படியே கையை விடாமல் இறுக்கமாகவே பிடிச்சிட்டு ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். ஹீரோ தான் வந்து ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறான். எழுந்து பார்த்த உடனே ஹீரோயின் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கான்னு உடனே அப்படியே அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் அவளை. அப்புறம் அவளும் முழிக்கிறான்னு உடனே இருக்காம கண்ணு முடிக்கிறான். அவள் பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு எழுந்துட்டு ஓடுறான். ஐயோ இங்கேயே படுத்து தூங்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் பாத்ரூம் போகும்போது அவள் நோட்டீஸ் பண்ணுறா, அவளோட கையெல்லாம் வந்து சுருக்கமாக இருக்குது. இந்த வயசானவங்களுக்கு சுருக்கம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. எதனால இப்படி இருக்குது, நம்ம மாய்ஸ்சரைசர் போடலையோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்குள்ளே ஹீரோ வந்து நான் ஷேவ் பண்ணணும், அதுக்கு எதனா டூல் இருக்கா அப்படின்னு கேட்குறா. உடனே ஹீரோ இன்னும் வந்து ரேசரை எடுத்து கொடுக்குறா. அவன் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். என்னடா பண்ணணும் இதை வச்சு அப்படின்னு சொல்லி. உடனே இவளுக்கு புரிஞ்சிருது அவனுக்கு இதை யூஸ் பண்ண தெரியலன்னு சொல்லி. சரி நீ உட்கார நானே பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே பண்ணுறா. ஹீரோயின் பண்ண ஹீரோ அப்படியே உட்காந்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே காண்டாயிடுறா. அதான் எப்படின்னு தெரிஞ்சிச்சு இல்லை, அதான் பூடி இதுக்கு மேலே நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறா. இங்கே வெண்ணை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஒரு இடத்துல பர்சனல் டாக்டராக ஒர்க் பண்ணுறான் போல.
இந்த பொண்ணு பேரு லில்லி. இவளுக்கு வந்துட்டு அவங்க அப்பா வந்து நல்ல பணக்காரரா இருக்காரு. பட் ஆனா இவளுக்கு ஏனோ கால் நடக்க முடியல போல. அது இன்னும் என்ன ஏதுன்னு கிளியரா நமக்கு காட்டல. அப்ப அவ என்ன சொல்றான்னா, அப்பா இந்த மாதிரி இங்க ஒருத்தர் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பக்கத்து ஏரியால தான் எங்கேயோ பண்றாரு போல. அவரை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. உனக்கு ஃபர்ஸ்ட் உடம்பெல்லாம் சரியாகட்டுமா, நீ கொஞ்ச நாள் பொறுமையா இரு. கண்டிப்பா நீ எங்க கேட்டாலும் நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இவரு. அதுக்கப்புறமா வந்து நம்ம வெண்கிட்ட பேசுறாரு. நீயும் ஒரு வருஷமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க. பட் ஆனா வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்த மாதிரி எனக்கு தெரியலப்பா. எப்படியாவது என் பொண்ணை சரி பண்ணிவிடு, எனக்கு அது போதும், நீ என்ன கேட்டாலும் செய்கிறேன். ஃபாரினில் வந்துட்டு உனக்கு நானே ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் கூட ஆரம்பித்து தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க சார். கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ அளவு எனக்கு செய்கிறீங்க, நான் இது செய்ய மாட்டேன்னா உங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு அவன் வாக்குறுதி கொடுக்குறான். இவன் அடங்கவே மாட்டான் போல. ஹீரோவை வச்சு வீடியோவாக பண்ணி தள்ளிட்டு இருக்கான். ஹீரோயினோட தம்பிக்கிட்ட வந்து தனியாக பேசுகிறான். இதை பார், எனக்கு ஒரு விஷயம் நீ சொல்லி ஆகணும் அப்படின்னு கேட்குறான். என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்ன உடனே, இந்த வெண்ணெய் இருக்கான் இல்லையா, அவன் பெட்டரா நான் பெட்டரா, அதை மட்டும் உண்மையை சொல்லி என்கிட்ட அப்படின்னு கேட்குறான். உடனே அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, ஆக்சுவலி நீங்க வெண்ணை விட ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதெல்லாம் நான் இல்லைங்களே, நீங்க அந்த விஷயத்துலலாம் வெண்ணை விட பெஸ்ட் தான். பட் ஆனால் உங்ககிட்ட காசு இல்லையே. காசு தான் வந்துட்டு இப்போ இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 விஷயத்தை வச்சு தான் வந்து பொண்ணுங்களை மயக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, 3 விஷயம். ஃபர்ஸ்ட் மணி, 2வது மணி, 3வது அதுவும் மணி தான் சார். ஸோ அதை வச்சுருந்தீங்க அப்படின்னா பொண்ணுங்க தானாக வந்துருவாங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனோட பெண்டன்ட் இருக்கு இல்லையா, அதுலேயும் ஹீரோயினோட பிரேஸ்லெட்லேயும் தான் கனெக்ஷன் இருக்குது. அதையே வந்து இவங்கிட்ட கொடுத்து இதை வித்துரு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் மாமா, எங்க அக்காவை நீங்க உயிருக்கு உயிரா காதலிக்கிறீங்க போல அப்படின்னு கிண்டல் பண்றா. டே போடா, சொன்னதை பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் கிட்ட சொல்றா, நம்மளை பத்தி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஹீரோயின் சொல்றா, ஐயோ டே அப்பா, மறுபடியும் ஆரம்பிக்காதடா முதல்ல இருந்து ப்ளீஸ்டா அப்படின்னு கேக்குறா. திடீர்னு ஹீரோக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. ஏன்னே புரியல. அப்படி மூட்டை பூரா ஒரு பணம் எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோயினோட தம்பி கொடுக்குறான் ஹீரோ கிட்ட. அது வந்து 8 கோடி ரூபாய்க்கு போயிடுச்சான். அதை பார்த்த உடனே ஹீரோக்கு சந்தோஷமாயிடுது. இது எல்லாமே உனக்கு தான், இதில் 10% மட்டும் உன் தம்பிக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இது எப்படி வந்தது உனக்கு, ஏன் இவ்வளோ பணம் உன்கிட்ட இருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது உடனே வந்து தம்பி சொல்கிறான், ஆமாம் உனக்காக தான், உன்னை லவ் பண்ணுறாரு இல்லை, என்னை விட பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருந்த பெண்ணை வித்துட்டாரு, அதுக்கு 8 கோடி ரூபாய் காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். உனக்கு என்ன பைத்தியமா, அது போய் நீ எப்படி வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு காண்டாய் மூட்டையோட தூக்கிட்டு ஓடுறா தப்பு தப்புன்னு. அந்த காசு மொத்தத்தையும் திருப்பி அங்கே கொடுத்துட்டு அந்த பெண்ணை வாங்கிட்டு வந்து ஹீரோ கையிலேயே கொடுத்துட்றா. இது கண்டிப்பாக உனக்கு ஏதோ முக்கியமான பெண்ணாக இருக்கணும்னு எனக்கு தோணுது, தயவுசெய்து இதை எங்கேயும் வச்சிடாத, நீயே வச்சுட்டு அப்படின்னு சொல்கிறா. இல்லை, என்கிட்ட காசு இல்லை அப்படின்றதுனால தான் நீ என் மேலே கோவமாகவே இருக்க அப்படின்னு உன் தம்பி சொன்னான், நீ என் மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது, நான் எதுக்காக வந்துட்டு உன் மேலே கோவமாக இருக்க போகிறேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறா. எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரே கூட்டமாக இருக்குது. இவ சொல்கிறா, ஐயோ நம்ம கிளினிக்கில் இவ்வளோ பேர்லாம் வரமாட்டாங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அந்த ஹேண்ட்ஸம் ஆள் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கும்பலே ஃபுல்லாக ஹீரோ சுற்றி வளைச்சிடுது. அக்கா நீ தானே சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னேன், அதனால தான் நான் வந்துட்டு இன்னைக்கு போர்டு வச்சு இவங்க எல்லாரையும் இங்கே வர வச்சுருக்கேன். எப்படின்னா ஃபோட்டோ எடுக்கணும்னா 100 ரூபாய், கை கொடுக்கணும்னா 200 ரூபாய், கட்டி பிடிக்கணும்னா 300 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அட பாவி, எதுக்குடா இந்த வேலையெல்லாம் சொல்லாம கொல்லாம செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு அவ திட்டிட்டு இருக்கா. இங்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ அதுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சிடா, ஐயோ இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப ஓப்பன் மைண்டடா இருக்கிறாங்களே, இப்படி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே சரி சரி ஹீரோயினுக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி அவனுமே அதுக்கு பழகிக்க ஆரம்பிக்கிறான். கூட்டத்துல ஒரு பொம்பளை வேற ஹீரோவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரா. அவ்வளவுதான், ஹீரோயின் அதை பார்த்து காண்டாயிரா. இதுக்கெல்லாம் அலோடே இல்லை, மரியாதை எல்லாம் வெளில போங்கடி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ வேற ஹீரோயின் கிட்ட கேட்குறான், எல்லாம் நான் உனக்கு இன்னைக்கு பிடிச்ச மாதிரி தானே செஞ்சேன், நீ சொன்னது எல்லாம் நான் செஞ்சேன்ல, அவ்வளோ கூட்டத்தில் கூட நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு மாற்றிக்கிட்டேன் தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவங்க 2 பேரும் நடந்து ஹீரோயினோட ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா வந்து அந்த சைடு வராரு, பார்த்துடுறாரு. இந்த நைட்டு எதுக்கு இவங்க 2 பேரும் நடுராத்திரி எழுந்து இந்த ரூமுக்கு போகிறாங்க அப்படின்னு அவர் அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவங்க 2 பேரும் உள்ளே போய் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறான் ஹீரோ அப்படின்னா, நான் இன்றைக்கி குளிக்கல, நான் அப்படியே படுத்துடலான்னு இருக்கேன், உனக்கு ஓகேயா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் என்ன நீ இதெல்லாம் புதுசாக பண்ணுற, எப்பயும் பண்ணுறது தானே, எனக்கு எல்லாம் பழகி போச்சு, இது என்ன முதல் நாளாக, எத்தனையோ நாள் நம்ம 2 பேரும் தூங்கிட்டோம் ஒன்றா அப்படின்ட்டு சொல்லிட்டு இவ பேசிகிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே அவங்க அப்பா நின்று கேட்டுட்டு இருக்காரு. இருட்டில் ஹீரோயின் கால் தடிக்க ஹீரோ மேலே விழுந்துடுறா. அப்போ உடனே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் எழுந்துக்கிறியா, ஐயோ நீ எதுக்கு என் மேலே படுத்துட்டு இருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு வேக வேகமாக அவங்க அப்பா உள்ளே வந்துடுறாரு.
அவர் வந்து டென்ஷனாக கத்துறாரு. "தங்ஷி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒருத்தன் இருக்கிறேன்ற ஒரு மரியாதை மதிப்பே இல்லாமல் நீங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தங்கிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறாரு. சிலையா எல்லாத்தையும் அதனால ஹீரோயினை முட்டி போட்டு உட்கார வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. "மரியாதையை உண்மையை சொல்லு, அவனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்காக நீயும் அவனும் ஒரே ரூமில் தங்கிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். எப்படி வந்து என்னோட குடும்பத்தில் வளர்ந்த ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ கேவலமாக நைட்டு அதுவும் ஒரு ஆம்பளை பையன் கூட தங்கிட்டு இருக்கா? நான் எந்த அளவு உன்னை நம்பிட்டு இருந்தேன், ஆனால் நீ என்னை ஏமாத்திட்டியே" அப்படின்னு சொல்கிறாரு. "அப்பா ப்ளீஸ் நான் சொல்கிறது கொஞ்சமாச்சும் கேளுங்கப்பா" அப்படின்னு சொல்கிறான். "வாயை மூடு, நீ எதுவுமே பேசாத, இது எல்லாமே எனக்கு புரிஞ்சிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, "என் பொண்ணு ரொம்ப இன்னசென்ட், ஆனால் நீ எப்போ வந்தியோ நீ தான் வந்து இவளுக்கு எடுத்து வச்சிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டுறாரு. "நான் வந்துட்டு உன்னை ரொம்ப நல்லவன் நினச்சேன், அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கூட ஆசைப்பட்டேன். ஆனால் எப்போ நீ இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டியோ இதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் வந்து உன்னை கொஞ்சம் கூட ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன், உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்" அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹீரோயினோட தம்பி சும்மா இல்லாமல் அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளோ, அதனால தான் இவங்க 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களோ அப்படின்னு சொல்கிறான். "ஐயையோ! என்னோட குடும்பத்துல இவ்வளோ ஒரு அசிங்கமா? உண்மையாவே நீ வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்கியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. "அப்பா தயவு செஞ்சு அவன் சொல்றத நம்பாதீங்கப்பா ப்ளீஸ். ஏதாவது தப்பு தப்பா பேசிட்டு இருக்காதீங்க 2 பேரும்" அப்படின்னு கத்துறா. ஹீரோ உடனே எதுவுமே சொல்லாம "நீ என் கூட வா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேக வேகமா இழுத்துட்டு போறான். இவங்க 2 பேரும் பேன் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பெயிண்டிங்ல இருந்த டாங் அங்க இல்ல. ஏன்னு தெரியுமா? ஏன்னா நான் தான் அவரு. அந்த பெயிண்டிங்ல இருந்து உங்களோட பொண்ணு தான் என்னை விடுவிச்சிருக்கா. அவளோட பிரேஸ்லெட்டுக்கும் என்னோட பெண்டன்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதனால தான் நான் வந்து வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே வந்துட்டு இவங்க நம்புவாங்களோ நம்ப மாட்டாங்களோ அப்படின்னு ஹீரோயின் வேற முழிச்சிட்டு இருக்கா. இங்க பார்த்தா வெண்ணு நின்று இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கா. என்னது, இந்த பெயிண்டிங்ல இருந்து தான் இவன் வெளியில வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி. இவங்க அப்பா வந்துட்டு இதை நம்புறாரு. "ஓ, இது எல்லாமே உண்மையா?" அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்துட்டு அதுக்கு அவங்க தம்பி சொல்கிறான், "ஐயோ அப்பா, இதெல்லாமா வந்துட்டு நீங்கள் நம்புறீங்க? இவன் ஏதோ ஒரு நாடகத்தை பார்த்துட்டு வந்து ஃபேண்டசி கதை சொல்லிட்டு இருக்கான் நமக்கு" அப்படின்னு சொல்கிறான். உடனே அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, "இல்லை, இதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து உங்கள் அக்கா சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டா. அப்போ நான் வந்து ஒரு துறவியை பார்த்தேன். அவர் வந்து போய் அதுதான் ஃபஸ்ட்டு சீனில் காமிச்சாங்க இல்லையா நமக்கு ஒரு துறவி, அவரை தான் சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா, இவளுக்கு வந்துட்டு இருக்கிற நோயை வந்து நான் சரி பண்ணிடுறேன். பட் ஆனால் அதுக்கு ஒரு பிரேஸ்லெட் இவளுக்கு நான் கொடுப்பேன். அதில் ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியோட பேர் யாங் எனர்ஜி. அதுக்கான ஆப்போசிட் எனர்ஜி வந்து என் எனர்ஜி அப்படின்னு இன்னொன்று வந்து ஒரு பெண்டன்ட்ல இருக்கு. அந்த பெண்டன்ட்டும் இந்த பிரேஸ்லெட்டும் எப்போ நேர்கோட்டில் ஒரே டைமுக்கு மீட் ஆகுதோ அது 2க்குமே வந்து கனெக்ஷன் ஆகிடும்" அப்படின்னு சொன்னார். நான் அதை பெருசாக யோசிக்கல. இப்போ தான் எனக்கு புரியுது. அதனால தான் இவர் வந்துட்டு இந்த போர்ட்ரேட்லேருந்து வெளியில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோவும் "ஆமாம் உண்மைதான், என்கிட்ட பெண்டன்ட் இருக்குது" அப்படின்னு எடுத்து காட்டுறாரு. அதை பார்த்த உடனே அவங்க அப்பா கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அப்போ ஹீரோ சொல்கிறான், "ஆமாம், ரெட் கலர் த்ரெட் வந்து எங்கள் 2 பேரோட பிரேஸ்லெட்டுக்கும் இந்த பெண்டன்ட்டுக்கும் கனெக்ஷன் கொடுக்குது. அதுக்கு காரணம் வந்துட்டு நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அர்த்தம். இந்த கனெக்ஷன் கட் ஆகணும் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கட் ஆகும்" அப்படின்னு இவன் சொல்கிறான். உடனே அவங்க அப்பா கேட்குறாரு, "அப்போ நீங்கள் 2 பேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சொல்கிறான், "இல்லை, எங்கள் 2 பேருக்கும் ஃபீலிங்ஸே இல்லை" அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒருத்தர் ஒருத்தர் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவளுக்கு பிடிக்கல அப்படின்னா கல்யாணம் நடக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த துறவி இருக்கார் இல்லையா, அவரை போய் பாருங்கள். கண்டிப்பாக அவர் ஏதாவது ஒரு வழி சொல்லுவார். நீங்கள் நாளைக்கே 2 பேரும் போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. மறுநாள் 2 பேருமே வந்து அந்த துறவியை பார்க்கறதுக்காக மேலே மேலே ஏற ஆரம்பிச்சிடுறாங்க. இவ கூட இருக்கிறதுக்கான கடைசி சான்ஸ் இதுதான் போல, இவளை சம்மதிக்கவே வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஒரு சைடாக ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல. கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறான், "ஆமாம், பிக்னிக்கா வந்திருக்கோம் பிரேக் எடுக்கிறதுக்கு. சீக்கிரமாக போய் அவரை பார்த்து இதை எப்படியாவது கழட்டி விடணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஐயோ பாம்பு 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 அப்படின்னு கத்துன உடனே அவ்வளோதான், ஹை ஜம்ப் ஆகுது லாங் ஜம்ப் ஆகுதுன்ற மாதிரி ஒரே ஜம்ப் பண்ணி ஹீரோ மேலே உட்காந்துக்கிறா. ஹீரோவும் அவளை தூக்கிக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போகிறான். ஹீரோயினா எல்லா இடத்துலையும் நின்று நின்று செல்ஃபி எடுத்து எடுத்து தம்பிக்கு அனுப்பிட்டு இருக்கா. நீங்கள் 2 பேரும் ஜாலியாக வெக்கேஷன் போன மாதிரி போயிட்டீங்க, நான் மட்டும் இங்கே உட்காந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் காய வச்சுக்கிட்டு பொறுக்கி எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ச்சே, நல்லா என்ஜாய் பண்ணுற இதெல்லாம் சொல்லி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து வெண் வரான். வெண் வந்த உடனே எங்கே உங்கள் அக்கா அப்படின்னு கேட்குறான். அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். எதுக்காக இங்கே போயிருக்கா அவள் அப்படின்னு கேட்குறான் வெண். உடனே கரெக்டாக இவங்க தம்பி சொல்கிற நேரத்துக்கு அவங்க அப்பா வந்துடுறாரு. வாயை மூடிட்டு உள்ள போறியா அப்படின்னு கத்துறாரு. எதுக்காக மறுபடியும் நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு டஸ்ட் எல்லாம் வந்து அவன் மேலே தள்ளிட்டு இருக்காரு. அவன் சொல்கிறான், இல்லை நான் வந்துட்டு உங்கள் பொண்ணை தான் பார்க்க வந்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னன்னா உங்களோட கிளினிக்கும் வந்து ரொம்ப மோசமாக
மோசமான நிலைமையில இருக்கு இல்லையா? நான் என்னோட பாஸ் கிட்ட கேட்டு உங்களுக்கு லோன் வாங்கி தரேன். அதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒரு அவசியமும் கிடையாது. நான் வந்து பேங்க்லயே லோன் வாங்கிக்கிறேன். எனக்கு ஒரு ஹெல்ப்பும் நீ பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. இந்த லோன் கான்ட்ராக்ட் ஃபார்மை நான் இங்கேயே வைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். உங்களுக்கு தேவை அப்படின்னா எப்பனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். போதும் போதும் இங்கேயே இறக்கி விட்டுரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படிக்கட்டுலலாம் ஸ்னேக் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. உடனே ஹீரோவை இறக்கி விடுறான். இறக்கி விடும்போது அவன் என்ன சொல்றான்னா, இந்த சைடில் அழகழகா சீனரி இருக்கு. அதை போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான். இங்கே நீ வந்து என்னவோ வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. டைம் ஆகுது வா போகலாம் அப்படின்னு அவ சொல்றா. கரெக்டாக படிக்கட்டு ஏறும்போது கால் வந்து ஸ்லிப் ஆகிடுது ஹீரோக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்துறான். உடனே ஹீரோயினும் வந்துடுறா. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவள் வந்து பார்த்துட்டு இருக்கா. சுளுக்கு பிடிச்சிடுச்சா? இங்கேயா இங்கேயான்னு கேட்குறான். ஆமாம், கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்த்தா அவன் சிரிச்சிட்டு இருக்கான். கரெக்டாக அவன் சிரிக்கும் போது இவ்வளவு பார்த்துடுறா. பார்த்த உடனே ஐயோ ரொம்ப வலிக்குது, நீ வேற என்னத்துக்கு என் மூஞ்ச பார்த்துட்டு இருக்க, அங்கே பண்ணு அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவள் காண்டாயிட்டு, சும்மா தான் போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருக்கியா, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு கொஞ்சமும் புரியல அப்படின்னு லபலபன்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். ப்ளீஸ் கோவப்படாத, கொஞ்ச நேரம் நம்ம இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு போகலான்னு தான் சொல்கிறேன், வேற எதுவுமே நான் சொல்லலை, கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோவே கேட்குறான், இதை கழட்டினதுக்கு அப்புறம் உன்னோட பிளான் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய பிளான்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா ஃபாரின் போய் படிக்கணும், நிறைய விஷயத்த போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்லாம் சொல்கிறா. அப்போ வந்து உன்னை கூடயே வச்சுக்கிட்டு இதெல்லாம் நான் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும் போது, அப்போனா உன்னோட பிளான்ல நான் இல்லவே இல்லைல்ல அப்படின்னு கேட்குறான். ஆமாம், எனக்கு வேறு வேலை இல்லை பாரு, உன் கூட போய் ஏன் நான் பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக எழுந்து போகிறான். பட் ஆனால் அப்படியே அவளுக்கு மயக்கம் வந்துடுது. மயக்கம் அடிச்சு அப்படியே விழுந்துடுறா. கரெக்டாக ஹீரோவும் பிடிச்சிடுறான். வேக வேகமாக தூக்கிட்டு போகிறான் அந்த துறவியை பார்க்கறதுக்காக. மாஸ்டர் போய் இருக்காரா அப்படின்னு கேட்ட உடனே, வாங்க வாங்க, அவர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு வெளியில இருக்க அசிஸ்டன்ட். ஹீரோயின் அங்கே வந்த உடனே இப்பதான் பொறுமையா கண்ணை திறந்து பாக்குறா. கண்ணை திறந்த உடனே ஹீரோ சொல்றான், இவர் தான் வந்து மாஸ்டர் போய் அப்படின்ன உடனே அவருக்கு வணக்கம் சொல்றா. இவங்களும் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் சொல்றாரு, இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும், என்னால வந்து இந்த கனெக்ஷனை கட் பண்ண முடியும், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினும் சொல்றா, ஓகே அப்போ என்ன பிரச்சனைனாலும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஃபர்ஸ்ட் இதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றா. நீயும் உன்னோட வாழ்க்கையை பழைய பற்றி வாழ ஆரம்பிச்சிருவ, அதே மாதிரி வந்து அந்த பெயிண்டிங்குள்ளேயே ஹீரோவும் போயிடுவான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, ஐயோ அதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது, அவன் வந்து எங்களோட ஸ்டூடெண்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் கிளினிக்ல, அவன் அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இவர் சொல்றாரு, அம்மா அவன் எவ்வளவு பெரிய டாக்டர் தெரியுமாமா, கடவுளின் டாக்டர்னு சொல்லப்படுறாரு அவரு போய் உங்ககிட்ட ஸ்டூடெண்டா இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா என்னம்மா பேசுற நீ அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது மாஸ்டர், பட் ஆனா வந்துட்டு என்னோட பெர்மிஷன் இல்லாம என்னை விட்டு அவன் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு இவ சொல்றா. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, அப்போ ஒரு வழி இருக்கு, 30 நாள் வந்து நான் உங்களுக்கு டைம் தரேன், அந்த 30 நாளுக்குள்ள வந்துட்டு ஹீரோக்கு ஒரு சோல்மேட்டை கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா அவன் வந்து எங்கேயுமே இல்லாம போயிடுவான் அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல, 30 நாள்ல எப்படி கண்டுபிடிக்க முடியும், அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோவை தனியா கூப்பிட்டு பேசுறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது, இந்த பிரேஸ்லெட்டும் பெண்ணெட்டும் ஒன்னா இருக்க வேண்டிய கல்லு, அதை 2 சக்தியா மாத்தி மாத்தி பிரிச்சு வச்சிருக்கிறதுனால அது ஒன்னா இருக்கணும்னு தான் விரும்பும். ஸோ எவ்வளோ நாளுக்கு நீ இவ கூடியே இருக்கியோ அவ்வளோ நாளுக்கு அவளோட உயிரை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு அவளோட வாழ்க்கையில் தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க. இப்போ அவன் மயங்கினா இல்லையா, அதுவுமே அதுக்கான ஒரு சைன் தான். ஸோ வந்துட்டு நீ அவளோட உயிரை குறைச்சிக்கிட்டே இருக்க, அவளோட வாழ்நாளை குறைச்சிக்கிட்டே இருக்கன்னு உடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோ கொஞ்சமா யோசிக்காம உடனே சொல்லிடுறான், இப்பவே இந்த கனெக்ஷனை கட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினுக்கா கோவமா வருது, என்னடா நீ என்ன கேட்காம இதெல்லாம் டிசைட் பண்ற அப்படின்னு சொல்றா. உடனே வந்துட்டு ஹீரோவும் எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக போய் உட்காந்துக்கிறான். இவளும் சைலண்டாக வேறு எதுவுமே சொல்லாமல் உட்காந்துட்டு இருக்கா. இவர் போயும் ரொம்ப நேரமாக ஏதோ வந்துட்டு மந்திர சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்களோட கனெக்ஷனை கட் பண்ணிடுறாரு. ஒரு வழியாக ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்க கிட்டே கொடுக்குறாரு. ஹீரோயின் அந்த பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு கண்ணெல்லாம் கலங்கி ஹீரோ ஒரு லுக்கு விட்டுட்டு அங்கேருந்து வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுறா. நீங்கள் இதை பற்றியே யோசிக்காம எப்படி அந்த பெயிண்டிங் உள்ள போகணும் அப்படின்றத மட்டும் யோசிங்க, இதுதான் உங்களோட கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்றாரு இவரு. ஹீரோயின் வீட்டுக்கு வர அப்படியே வேக வேகமா அவளோட ரூமுக்கு போறா. அவன் கேள்வி கேட்டுட்டே இருக்கான், என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமும் மதிக்காம போயிட்டே இருக்கா. பின்னாடியே ஹீரோவும் வேக வேகமா வரான். அவன் கிட்ட கேட்கறான், ஆமா என்னதான் ஆச்சு, அதை கட் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவன் அப்புறமா சொல்றேன்னு அவனும் வேக வேகமா அங்கிருந்து போயிடுறான். ஹீரோ வரும்போதே அவனோட திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து வெளியில கடாசுறா. இனிமே இந்த ரூம் சைடே வர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லும் போது என்னோட ரேசரை கொடு அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டேன், போட மரியாதையா அப்படின்னு திட்டி அனுப்பிச்சிடுறா.
இனிமே எனக்கு இவனோட தொல்லை இல்ல. எதுக்காக நான் வந்து இப்படி உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கணும்? இனிமே நான் நிம்மதியா வந்து குளிக்க போலாம், பாத்ரூம்க்கு போலாம், எங்க வேணாலும் போலாம் நிம்மதியா. அவளா தனியா அப்படியே பேசிக்கிட்டே, சிரிச்சுக்கிட்டே அழ ஆரம்பிச்சுடுறா பயங்கரமா. ஹீரோ தனியா உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதாவது அவர் சொன்னார் இல்லையா, அவளோட வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு, அதனால இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் காலையில எழுந்து வரும்போதே அவங்க தம்பிக்கு குட் மார்னிங் சொல்றா. ஆனா ஹீரோவ கண்டுக்கவே இல்ல. உடனே ஹீரோவும் அப்படியே நமக்கு சொல்லுவாளா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. அவ மதிக்காமயே போயிட்டு இருக்கா. உடனே அவங்க தம்பி கேட்குறான், என்னது குட் மார்னிங்கா, எனக்கா சொன்னேன், ரொம்ப அதிசயமா இருக்கே அப்படின்னு கேட்குறான். ஹீரோவை பார்க்க கூட மாட்றா, சுத்தமா கண்டுக்கவே மாட்றான். அவனும் அப்படியே என்னடா இவ இப்படி பண்றாளே அப்படின்னு பார்த்துக்கிட்டே அவங்க தம்பிக்கிட்ட கேட்குறான், ஒரு மேல அவ கண்ணுக்கே நான் தெரியாம போயிட்டனோ அப்படின்னு கேட்குறான். உடனே இவன் கேட்குறான், டே எப்படியாவது ஒரு வழி சொல்லுடா, அவ என் மேல ரொம்ப கோவமா இருக்கா, எப்படி அவ கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்றது, ஏதாவது சொல்லு அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு இவன் சொல்றான், மற்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் பூ அதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கோவம் தணிஞ்சிரும், ஆனா எங்க அக்கா அப்படி கிடையாது, அவ சரியான சோத்து மூட்டை, அவளுக்கு சோறு எதுனா வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கோவம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் காண்ட கத்த ஆரம்பிச்சிடறான். சும்மா வெட்டியா அவன்கிட்ட இதெல்லாம் பேசிட்டே இருக்காது, அவனுக்கு இது வரைக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கிடையாது, உனக்கு மொத்தமா இன்னும் 29 நாள் தான் இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் உன்னோட சோல்மேட்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பாரு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, மிஸ்டர் ஜங்குன்னு ஒருத்தர் பேஷண்ட் இருக்காரு, அவரோட வீட்டுக்கு போயிட்டு இந்த மெடிசன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் மட்டும் தனியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்பி போறா. ஹீரோ பின்னாடியே நானும் வரேன்னு ஓடுறான். உடனே ஹீரோ பின்னாடி போகும்போது கூட கண்டுக்கவே மாட்றா. நான் வந்து எப்பனாலும் போயிடுவேன், அதை பத்தி உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்குறான். உடனே அவ சொல்றா, போவியா போ, எப்போ வேணாலும் போ, எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிடுறா. இவ மட்டும் போயிட்டு அந்த பேஷண்ட்டை பார்க்குறா. பேஷண்ட்டை பார்த்துட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கா, நீங்க வந்து ரெகுலராக வந்து இந்த மெடிசனை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சீக்கிரமே உங்களுக்கு சரியாயிடும், அது மட்டும் இல்லாமல் டங்குன்னு சொல்லிட்டு எங்கள் கிளினிக்கில் புது டாக்டர் இருக்காரு, அவர் எல்லா விதமான நோயையும் குணப்படுத்துவார் தெரியுமா, அதனால நீங்கள் எப்போனாலும் எங்கள் கிளினிக்கு வரலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்புறமா பார்த்தா தான் ஹீரோ இவன் கூட வரவே இல்லை அப்படின்றதே தெரியுது. இவ தேட ஆரம்பிச்சிடுறா. அவங்க வந்த வழி எல்லா இடத்துலயும் ஓடி ஓடி தேடிக்கிட்டு இருக்கா. அழ ஆரம்பிச்சிடுறா. அவ அப்படியே ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறா. அப்ப நான் போகணும்னு சொன்னா போயிடுவியா, அதுவும் என்கிட்ட சொல்லாம கூட நீ போயிட்டு இல்லை, நான் திட்டுனா நீ போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக மாடியிலேருந்து யாரோ பூத்தொட்டியை தள்ளி விட்டுடுறாங்க. இவ தலையில விழ வருது. அந்த டைமுக்கு கரெக்டாக ஹீரோ வந்து பிடிச்சி இழுத்துறான். ஐயோ சாரிங்க, தெரியாம விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து யாரோ ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. அவ்வளோதான் காண்டாயிரா. ஹீரோவை பார்த்த உடனே தள்ளி விட்டுடுறான். எங்கே போன நீ, என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல், நான் எவ்வளோ பதறி போயிட்டேன் தெரியுமா, நீ அவ்வளோதான் போயிட்ட மொத்தமாக அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அதுக்கு வந்துட்டு ஹீரோ சொல்கிறான், உனக்கு நான் சாப்பாடு வாங்கலான்னு தான் போனேன் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் தொலைவு போன உடனே எனக்கு வழி தெரியாமல் போயிடுச்சு, நான் தொலைஞ்சிட்டேன், அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து கரெக்டாக எனக்கு வழி தெரிஞ்சு நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். வீட்டுக்கு போன உடனே டப்பா கிட்ட இருக்க ட்ராக்கிங் டிவைஸை எடுத்து இவன் கிட்ட கொடுக்குறா. எப்பயுமே நம்ம டப்பா வந்து எங்கன்னா ஓடி போயிடுச்சுன்னா இதை வச்சு தான் நாங்கள் ட்ராக் பண்ணுவோம், இதை நீ வச்சுக்கோ, அப்போ உனக்கு கண்டிப்பாக வந்து வழியே தெரியலனாலும் நான் உன்கிட்ட வந்துடுவேன் அப்படின்னு கொடுக்குறான். உடனே அதுக்கு அவன் சொல்கிறான், அப்போ டப்பா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது, அவள் ரொம்ப நாளாக இங்கேயே தான் இருக்கா, ஸோ வந்து கண்டிப்பாக அவள் தொலைஞ்சு போனாலும் ரிட்டர்ன் வந்துடுவா அப்படின்னு சொல்கிறா. இங்கே வெண்ணை காட்டுறாங்க. வெண்ணை என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, எப்படியாவது வந்து இவங்க 2 பேரை பிரிச்சே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்போதான் வந்து அவங்க அப்பாவை காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு புக்கு வச்சிருக்காரு. என்ன புக்கு அப்படின்னு பார்த்தா, ஃபேமிலி ட்ரீன்னு நம்மலாம் வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புக்கு தான். இவங்களோட முன்னோர்களை பற்றி எல்லாம் போட்டிருக்கு போல். காலங்காலமாக யார் யார் இவங்க முன்னோர், யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி. அந்த புக்கை பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஹீரோவை பார்த்து இவங்க அப்பாவும் தம்பியும் 2 பேருமே முட்டி போட்டு வணங்குறாங்க. நீங்கள் வந்து எங்களோட முன்னோர் அப்படின்னு சொல்லி. உடனே ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, டங்ஷி இனிமேல் வந்து அவர்கிட்ட கண்டிப்பாக நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அவர் வந்து உனக்கு தாத்தாக்கு தாத்தாவா இருப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுது. இதெல்லாம் எதை வச்சுப்பா நீங்க சொல்றீங்க அப்படின்ன உடனே, ஏதோ இந்த புக்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த புக்கா, இந்த புக்கு ஏது அப்படின்னு கேக்குறா. இந்த புக்கு வந்துட்டு வெண்ணு தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேருக்கும் டவுட் வந்துடுது. ஆமா, மெடிக்கல் ஹிஸ்டரியை பத்தின மியூசியம் ஒன்று இருக்கு, அதை ரினோவேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல தான் உங்க ஃபேமிலியை பத்தின புக்கு இருந்துச்சு, அதை பார்த்த உடனே சரி நான் அப்பாக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஹீரோயின் வந்து சோகமா வெளியில உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு என்ன தோணுது, என்ன பண்ணணும் அப்படின்றத அவளுக்குள்ளேயே புரியல. வெண்ணு அங்க வந்த உடனே ஹீரோயின் கேட்கிறா, உனக்கு எப்படி வந்து இந்த விஷயம்லாம் தெரியும், டங் ஃபேமிலியை பத்திலாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா இவனே தான் ஒரு நாள் பெயிண்டிங்கை பத்திலாம் என்கிட்ட சொல்லியிருந்தான்,
இருந்தான், பெயிண்டிங்லேருந்து நான் வந்தேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். என்னால் நம்ப முடியல. இருந்தாலும் அது ஞாபகம் வந்தது, அதனால இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். நீ எதுக்காக சோகமாக இருக்க அப்படின்னு இவன் கேட்குறான். உடனே அவன் எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அவன் இங்கே இருக்கணும் அப்படின்னா 30 நாளுக்குள்ளே வந்து அவனோட சோல்மேட்டை கண்டுபிடிக்கணும். அப்படி முடியலன்னா அவன் அந்த பெயிண்டிங்குள்ளேயே திரும்ப போயிடுவான் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் ஐடியா கொடுக்குறான். அதான் 30 நாள் இருக்குல்ல, இப்போலேருந்தே பிளைண்ட் டேட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அவனுக்கு ஒரு ஒரு பொண்ணாக பார்த்து அரேஞ்ச் பண்ணுங்க, அவன் போய் பேசி பழகட்டும் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறான். நான் இவகிட்ட வந்து தனியாக பேசணும்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு இவனை துரத்தி விட்டுறான். கிளம்புறியா ப்ளீஸ் அப்படின்னு. அவன் போன உடனே சொல்கிறான், இதை பார் வெண்ணை நம்பாத, அவனுக்கு ஒரு நல்ல இன்டென்ஷனே கிடையாது. அவன் எல்லாத்தையும் வந்து ஏதோ ஒரு மோட்டிவில் தான் செஞ்சிட்ருக்கான். கண்டிப்பாக அவன் வந்து சரியில்லை, நீ அவனை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், உண்மையாகவே நான் யாருன்னு எனக்கே தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை, நான் உங்கள் ஃபேமிலியை சேர்ந்தவனா இல்லையா அப்படின்றது கூட எனக்கு வந்துட்டு ஞாபகம் இல்லை, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் உடனே அது பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது, இன்னும் ஒரு 30 நாளுக்குள்ளே உனக்கு எப்படியாவது சோல்மேட்டை அரேஞ்ச் பண்ணணும், இல்லைனா நீ போயிடுவ, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், நான் ஆல்ரெடி ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பற்றி தான் அவன் சொல்கிறான். உடனே ஹீரோயின் சொல்கிறான், மறுபடியும் இந்த பழைய கதையை தயவுசெய்து பேசிகிட்டு இருக்காது, இது எல்லாத்தையும் மறந்துடு, நம்ம இப்போ கனெக்டில் கூட கிடையாது, அதனால அடுத்து என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போயிடுறா. மறுநாளே அக்காவும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு பிளைண்ட் டேட்டுக்காக ஆளுங்கள்லாம் வர வச்சுட்டாங்க. அவங்க கேட்குறாங்க, நான்லாம் வந்து செலக்ட் ஆவேனா அப்படின்னு கேட்கும் போது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இங்கே யார் அழகாக இருக்கா அழகாக இல்லை, அவங்க ஸ்ட்ரக்சராக இருக்காங்களா இதெல்லாம் தேவையே கிடையாது, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சு மட்டும்தான் நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் சும்மா இல்லாமல் எக்கச்சக்கமான கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்னதான் நம்ம பண்ணுறது, இதில் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இது எதுக்குமே நான் ஒத்துக்க மாட்டேன், எல்லாத்தையும் எடுத்து வைங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், நான் அவகிட்ட தனியாக பேசணும், எழுந்து வா அப்படின்னு சொல்கிறான். அவளை கூட்டிகிட்டு போயிட்டு கிளினிக் முழுக்க சுற்றி காட்டுறான். இது பார், இது எல்லாமே வந்து சாதாரண பொருட்கள் இல்லை, நம்ம வந்து ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுற பொருட்கள், இது எல்லாத்துக்கும் நீ மதிப்பு தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னையில இருந்து நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு வந்து இந்த மெடிசனை சொல்லி கொடுத்துட்டு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவளும் வந்துட்டு என்னடா இவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் அவளும் சரி நீ ஏற்றுக்கிறா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. நம்ம ஹீரோ கிட்ட அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இது பொறுப்பே இல்லாமல் சுற்றிட்டு கிடக்குது, அது மட்டும் இல்லாமல் இது பொம்பளை பிள்ளை, எங்களுக்கு வந்துட்டு இவளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கறத விட என் பையனுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவன் தான் வந்து எங்கள் குடும்பத்தோட வாரிசு, அவன் தான் அதுக்கப்புறம் அடுத்து எங்களோட சங்கதியினரை வளர்க்க போகிறான், அதனால அவனுக்கும் அவன் பிள்ளைக்கும் வந்து இந்த மெடிசன் தெரிஞ்சாதான் நல்லது, அவன் தான் அச்சீவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பையனுக்காகவே பேசிகிட்டு இருக்காரு. உடனே ஹீரோக்கு கோவம் வந்துடுது, யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும் யாருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்றதை நான் தான் முடிவு எடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் பொம்பளை பிள்ளையா இருந்தால் என்ன ஆம்பளை பிள்ளையா இருந்தால் என்ன, எல்லாமே வந்து உங்கள் குடும்பத்தை சேர்ந்த குழந்தை தானே, அதை மாதிரி தப்பாக யோசிக்காதீங்க அப்படின்னு திட்டுறான். இவ்வளோ நாளுமே நீங்கள் வந்துட்டு நம்ம குடும்பத்தோட பொறுப்பு என்ன, நம்ம குடும்பத்தோட மரியாதை என்ன, கல்ச்சர் என்ன, எல்லாத்தையும் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே தவிர நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணலை, அதனால உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இவன் அவங்க அப்பாவை திட்டுறதை பார்த்து தம்பியும் அக்காவும் விழுந்து விழுந்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் முட்டி போட்டுட்டு இருப்பா இல்லையா, அந்த இடத்துலயே அவரையும் முட்டி போட வச்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் அதை ஒளிஞ்சிருந்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என் வாழ்நாள்ல இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு நான் நினைச்சே பார்க்கல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு 2 பேரும் ஆனந்தமா சிரிச்சிட்டு இருக்காங்க. வெண் வந்து ஹீரோயினை மெசேஜ் பண்ணி கூப்பிட்டுருக்கான். அதனால வெண்ணை பார்க்கறதுக்காக அவ வந்திருக்கா. பின்னாடியே வந்து ஹீரோவும் பார்க்குறான் எங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அப்பதான் அவனுக்கு தெரியுது இவ வெண்ணை தான் பார்க்க வந்திருக்கான்னு சொல்லி. இங்க வெண்ணை என்ன கேட்கறான் அப்படின்னு பார்த்தா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் அப்படியே திருன்னு முடிச்சிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்லை இப்போதைக்கு இதை பற்றி எதுவும் நான் யோசிக்கிற மாதிரி இல்லை, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸை தான் நான் பார்க்க போகிறேன், அந்த கிளினிக்கை எப்படியாவது வந்து மேற்கொண்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதை பற்றி தான் யோசிக்க போகிறேன், என்னோட ஃபேமிலி பிஸ்னஸை நான் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. உடனே அவன் சொல்கிறான், நம்ம 2 பேரும் ஃபாரின் போய் படிக்கலாம் அப்படின்லாம் நினச்சோமே, எதுக்காக நீ வந்து இந்த மாதிரி உன்னோட முடிவை மாற்றிக்கிட்ட அப்படின்னு கேட்குறான். இது பாரு, எனக்கு ஒன்று தான் தோணுது, சின்ன வயசுலேருந்து நீயும் நானும் பழகிட்டு இருக்கோம், ஆனால் வந்து உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு இந்த ஃப்ளாஸ் எல்லாமே அலர்ஜின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நீ அதை கொண்டு வந்திருக்க அப்படின்னா என்னை பற்றி உனக்கு கொஞ்சமும் அக்கறை இல்லை அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ இதை பற்றி நம்ம 2 பேருமே பேச வேண்டாம், நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒத்து போகாதுன்னு மட்டும் எனக்கு கிளியராக தெரியுது அப்படின்னு உடனே அவன் வேகமாக அதை எடுத்து கீழே வைக்கிறான். ஹீரோயின் கிளம்பும் போது வேகமாக அழுத்தி அவள் கையை பிடிச்சிடுறான். எதுக்காக நீ இப்படி பண்ணுற, இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த டங் தானே காரணம் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆனால் நீ என் கையை ரொம்ப அழுத்தி பிடிக்கிறதையோ செஞ்சு எனக்கு வலிக்குது விடு அப்படின்னு சொல்றா. இவளும் கோவமா அங்கிருந்து கிளம்பி வந்துடுறா வேகமா. அதே டைம்க்கு கிளினிக்ல வந்து ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. அவரும் வந்து எவ்வளோ இடத்துல ட்ரை பண்ணிட்டாரு, லோனே கிடைக்க மாட்டுது, இன்னும் வந்து இவங்களோட கிளினிக்கோட நிலைமை மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு, இன்னும் இப்படியே விட்டுட்டே போனா இந்த
பிஸ்னஸே இல்லாமல் போயிடும், இந்த மாதிரி எல்லாருக்கும் உதவி பண்ணவே முடியாமல் போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயப்படுறாரு. அப்போ தான் வெண்ணு வச்சுட்டு போன கான்ட்ராக்ட் இவருக்கு ஞாபகம் வந்து அதில் சைன் பண்ணிட்டு கூப்பிடுறாரு வெண்ணை. நான் இந்த மாதிரி சைன் பண்ணிட்டேன்ப்பா, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், நான் வந்து உன்னை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு, எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. அவனுமே வந்து இதுதான் சான்ஸ்னு பயங்கர சந்தோஷத்தில் இருக்கான். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அங்கிள், ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த பிஸ்னஸை வந்துட்டு நான் பயங்கரமாக வந்து நேசிக்கிறேன், அதனால எப்படியும் இதை நான் காப்பாற்றிடுவேன் அப்படி இப்படின்னு கதை விடுறான். அவர் ஃபோனை வச்ச உடனே மாட்டாடா பம்பர கட்ட மண்டையா அப்படின்ற மாதிரி ஒரு திமிர் பிடிச்ச லுக்கோடு நின்றுட்டு இருக்கா. வந்து ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன நீ ஏன் ரூம்ல உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. வா நான் உனக்காக ஒன்று வச்சிருக்கேன், உன்கிட்ட பேசுறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவளும் வந்து பக்கத்தில் உட்கார்றா. வந்த உடனே ஒரு சின்ன ஒரு பவுச் மாதிரி ஒன்று கொடுக்குறான். அந்த பவுச்சில் வந்துட்டு இவன் என்ன சொல்றான்னா, இது வந்து ஹீலர்னு பேரு. ஹீலர் இதுக்கு வந்து நான் தான் பேர் வச்சேன், நான் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன், சின்ன சின்ன ஹில்னஸ் எல்லாத்தையும் வந்து இது குணப்படுத்தும், நீ வந்து நைட்டு பூரா வந்து கண்ணை முழிச்சிட்டு இருக்க, ரொம்ப லேட்டாக தூங்குற, அதனால உன்னோட ஸ்கின்னு உன்னோட ப்ரீத்திங் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இது சரி பண்ணும். ஸோ இதை வந்துட்டு நீ உனக்கு மட்டும் இல்லை, இதை எல்லாருக்குமே நீ யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன வியாதிங்க எல்லாத்தையுமே இது குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொடுக்குறான். உடனே அவ்வளோ சந்தோஷமாயிரா. உண்மையாவா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், இதை நீ உன் கூடியே எப்பயும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். எனக்காக ஒரு விஷயம் நீ செய்வியா அப்படின்னு கேட்கும்போது ஓகே செய்கிறேனே என்ன இப்போ அப்படின்னு சொல்கிறா. அடுத்த செகண்டே பார்த்தா ஹீரோக்கு வந்து ஹீரோயின் ஷேவ் பண்ணி விட்டுட்ருக்கா. இதுதான் அவன் கேட்டான் போல். உடனே அவளும் செஞ்சு விட்டுட்ருக்கா. அப்போ அவன் சொல்கிறான், நான் கொஞ்சம் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ தான் உனக்கும் எனக்கும் வந்துட்டு அந்த கயிறெல்லாம் எதுவும் இல்லையே, நீ எங்கே போகணுமோ போயிட்டு வா, சீக்கிரமாக வந்துரு, கூடியே வந்து அந்த ட்ராக்கிங் டிவைஸை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறா. உடனே அவனும் அது நான் கையிலேயே தான் வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் போகட்டுமா அப்படின்னு கேட்கும்போது கிளம்பு, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ அவ்வளோதான் போகிறான் போல. அவன் போகும்போது ஹீரோயினை பார்த்துக்கிட்டே போகிறான். இந்த சக்கரை டப்பா மட்டும் வாய் ஓயாமல் கத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஏதோ தெரியுது போல, அது பயங்கரமாக குளிச்சிட்டு இருக்கு, போகாதடான்னு சொல்லுது போல. அதாவது இந்த லில்லி இருக்கான்ல, நம்ம வெண்ணு வந்து ஒரு பொண்ணு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கானே, அந்த பொண்ணு வந்து இங்கே வரா. சடனாக வந்த உடனே ஹீரோயின் பார்த்து பேசுகிறா. பேசும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, நான் வந்துட்டு டாக்டர் டேங்கை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார், என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் ட்ரீட்மெண்ட்டுக்காகலாம் வரல, நானும் பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த டைமுக்கு ஹீரோயின் வந்து உன்னோட ஃபேஸே ரொம்ப வெளிரி போன மாதிரி இருக்கே, உன்னோட பல்ஸை நான் பார்க்கவா அப்படின்னு கேட்குறா. உடனே அதுக்கு லில்லி சொல்கிறா, இல்லை நான் வந்து வெண் டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு வருஷமா, அவர் தான் என்னை பார்த்துட்டு இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஐடி கார்டை காட்டுறா. ஐடி கார்டை பார்த்த உடனே இவளோட டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம ஹீரோட டேட் ஆஃப் பர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் போல. அதை பார்த்துட்டு ஐயோ சோல்மேட் கிடைச்சிட்டா, அப்பாடா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தேடிட்டு ஓடுற ஹீரோயின். இங்கே அவனோட ரூம்குள்ளே போய் பார்த்தா இவ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவன் அழகாக மடித்து வச்சுட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே இவளுக்குமே டவுட் வந்துருச்சு. அவ்வளோதான் இவன் போயிட்டான் போல அப்படின்னு யோசிக்கிறான். அவங்க அப்பா தம்பி கிட்ட எல்லாம் போய் கேட்குறா, பாத்தீங்களா அவரை அப்படின்னு. ஒன்று இல்லையே, அவரோட ரூம்ல தான் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் கடைசியா ஹீரோயின் கூட எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனானோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்த்துட்டு அவன் கிளம்பிட்டு இருக்கான். கடைசியா கரெக்டா ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறா. அப்போ பார்த்தா அந்த பெயிண்டிங்கில் ஹீரோ போயிட்டான். அவ்வளோதான், அப்படியே அழ ஆரம்பிச்சிடறா. நீ சொல்லாமல் கூட போயிட்டல்ல என்கிட்ட அப்படின்னு சொல்லி. அப்போ கொஞ்ச நாள்லயே வந்துட்டு இந்த வெண் என்ன பண்ணுறான்னா, அப்படியே கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப திமுறாக நடந்து உள்ளே வரான் கிளினிக்கு. அவங்க அப்பா பார்த்த உடனே வாப்பா வெண் வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே டைமுக்கு அவன் வந்து அப்படியே திமுறா நடக்கிறது என்ன, திமுறா உட்கார்றது என்ன அப்படின்னு பண்ணும்போது இவருக்கே வந்து என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. இந்த கிளினிக் வந்து இப்போதைக்கு என்னோட பாஸோட கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. நீங்கள் வந்து 2 மாதமா உங்களோட டவுன் பேமெண்ட் கட்டவே இல்லை, அதனால் வந்து நாங்கள் இந்த கிளினிக்கே வந்து சீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அந்த கான்ட்ராக்டில் அப்படியெல்லாம் போடலையேப்பா அப்படின்னு அவர் சொல்லும் போது, அப்போனா நீங்கள் அந்த கான்ட்ராக்டை ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம், நீங்கள் வந்து பார்த்துருக்கணும், 1 மாதம் கட்டல அப்படின்னா கூட இந்த கிளினிக் கடன் கொடுத்து உங்கள் கைக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு டென்ஷன் ஆகுது. ஐயோ என்னடா இவன் இப்படி சொல்றானேன்னு சொல்லிட்டு, அட பாவி என்னை இப்படி ஏமாத்திட்டியேடா அப்படின்னு அவர் கத்துறாரு. ஏன் ஒரு வாட்டியும் நான் இங்க வரும்போதெல்லாம் நீ என்னை அடிச்சு துரத்து, நீ அப்பெல்லாம் தெரியலையா, இப்ப நீ அசிங்கப்படுற, அப்ப நான் உனக்கிட்ட அசிங்கப்பட்டேன், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை மொக்க பண்ணிட்டு இருக்கான். அவனோட கையாளுங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க சொல்றான். இவனுங்களும் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்கானுங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு ஹீரோயின் வர. என்னதான் ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி இவன் நம்மளை ஏமாத்திட்டாமா அப்படின்னு சொல்றாரு. அப்பவே நீ என் கூட வந்து இருக்கிறதுக்கு சம்மதிச்சிருந்தேன்னா இந்த அளவு ஆயிருக்காதுல்ல, என்ன பண்றது, இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். நான் உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல, உண்மையாவே சொல்லணும்னா நான் தான் ஒரு முட்டாள். ஆல்ரெடி வந்து தாங்க என்கிட்ட சொன்னா நீ சரி கிடையாது, உன்னோட கேரக்டர் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஆனா நான் தான் புரிஞ்சுக்காம
நான் உன்னை போய் விரும்பினேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் செமையா கத்துறான். அவனை பத்தின பேரை கூட எடுக்காதது எங்க எதிர்க்க அப்படின்னு. லில்லியோட அப்பா கிட்ட தானே நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம், எனக்கு லில்லியை நல்லாவே தெரியும், நான் வந்துட்டு லில்லி கிட்ட போய் பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவன் சொல்கிறான், என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அவங்க உன்னை நம்புறாங்களா என்ன நம்புறாங்களா நானும் பார்க்குறேன். இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தான். இன்றைக்கி நான் உங்களை ஒரு வார்ன் பண்ணிட்டு போகிறதுக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். சொன்ன மாதிரியே லில்லியோட அப்பாவை போய் பார்த்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ லில்லி தான் வந்து ஹீரோயினுக்காக பேசுகிறா. அப்பா இவ என்னோட ஃப்ரெண்டுப்பா, தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்களுக்கு லோனை கட்டுறதுக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லும் போது அவங்க அப்பா சொல்கிறாரு, இது பிஸ்னஸ்மா, இதில் நீ தலையிடாத, உனக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது பிஸ்னஸ் இல்லை சார், நீங்கள் வந்து கொஞ்சமாச்சும் எங்களை நம்புங்க, நான் வேணா வந்துட்டு உங்கள் பொண்ணை சரி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, எத்தனை வருஷமாக அவள் வந்து இந்த மாதிரி இருக்கான்னு உனக்கு தெரியுமா, நான் எவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அவளை ரெடி பண்ணுறதுக்கு, ஆனால் என்னாலேயே முடியல, இவரும் வந்துட்டு எவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு தெரியுமா, சிம்பிளாக ஒரு மூலிகையெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு சொன்னால் அதை நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்றான். அப்ப லில்லியுமே அவங்க அப்பா கிட்ட கேட்கிறா, அப்பா எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்லயே வந்து ஹீரோயினோட அப்பா வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க பிறந்தப்பே இந்த ப்ராப்ளம் இருக்கு கண்டிப்பா, ஆனா குணப்படுத்தலாம், உடனே வந்து பண்ண முடியாது, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. டைம்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்கும் போது, ஒரு 6 மாதமாவது தேவை எங்களுக்கு இதை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நான் பல வருஷமாக பண்ணிட்டேன், 6 மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அதெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, டாக்டர் வெண்ணி இருக்காரு அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமுக்கு சடனாக வந்துட்டு லில்லிக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிடுது. ஹீரோயின் உடனே ஹீரோ கொடுத்தா இல்லையா, அதை பேக்லேயே தானே வச்சிருக்கான், அதை எடுத்து ஸ்மெல் பண்ண வைக்கிறான். அந்த ஸ்மெல் பண்ண உடனே கொஞ்ச நேரத்துலேயே அவளுக்கு வந்து பெட்டர் ஆகிடுது. நீங்களே உங்கள் கண்ணால் பார்த்தீங்க இல்லையா, கண்டிப்பாக எங்களால் இதை பண்ண முடியும், நம்புங்க அப்படின்னு அவ சொல்கிறா. உடனே அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் பெட்டர் ஆகுது, அவரும் நம்ப ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலுமே அவர் வந்து சரியாக ஒத்துக்கல அப்படின்றதுனால நேராக வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோவை வந்து கூப்பிட்டுட்டு இருக்காதுங்க, எப்படியாவது வந்துருங்க ப்ளீஸ், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களோட கிளினிக்கே வந்து இல்லாமல் போயிடும் போல், எல்லாமே எங்களோட தப்பு தான், நாங்கள் வந்து உங்களை ஒழுங்காக நடத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தம்பி கேட்டுட்டு இருக்கான், அன்னைக்கு அவர் வந்தார் இல்லை, அன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்கிறா, அன்னைக்கு மழை பெஞ்சது, பயங்கரமாக இடி இடிச்சுது, அதெல்லாம் தான் நடந்தது, மற்றபடி எனக்கு வேற எதுவும் ஞாபகம் இல்லையே, நான் வேற ஃபுல்லாக குடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே தம்பி போயிட்டு என்ன பண்ணுறான்னா, ஒரு ஸ்பீக்கரை எடுத்துகிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அது தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு விட்டுட்டு ஸ்பீக்கரில் இடி மின்னல் சவுண்டெல்லாம் போட்டு விட்டுட்டு வெளில வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். அவங்க அப்பா உடனே கத்திட்டு இருக்காரு, டே ஏன்டா இப்படி மரியாதை இல்லாத மாதிரி அவர்கிட்ட நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி, இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாவது வராரான்னு பார்க்கலாம் இருப்பா அப்படின்னு சொல்கிறான். அவன் வேணாண்டா விட்டுடு, இதுக்கு மேலே நீ பண்ணினா அந்த ஓவியமே வீணாக போயிடும் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயினோட அப்பா. இதோட போதும் நிறுத்திக்கலாம், அவரை வந்து டார்ச்சர் பண்ண வேண்டாம், அவர் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன், நம்ம இனிமேல் ஏதாவது வழியை பார்க்க வேண்டியது தான், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போக ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயின் மட்டும் அந்த இடத்த விட்டு வராமல் அங்கேயே நின்று அழ ஆரம்பிச்சிடுறா. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், உங்களை கொஞ்சம் கூட நான் மதிக்கவே இல்லை, நீங்கள் எவ்வளோ சொல்லியும் நான் எதுவுமே கேட்கல, உங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன், நீ இங்கேருந்து போன்னு நான் சொன்னதுனால தான் நீங்கள் போயிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. ஆனால் இப்போ நான் என் மனசார மன்னிப்பு கேட்குறேன், எனக்கு நீங்கள் வேணும், இங்கே வருவீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா. அவங்க அப்பா சொல்கிறாரு, போதுமா அவர் வரமாட்டாரு, நீ வா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுமே கிளம்பி போகிறா. அப்போ அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு, இந்த வாட்டி நம்ம கிட்ட அந்த கிளினிக் இருந்து போயிடும் போல அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது, யார் அப்படி சொன்னது அப்படின்னு குரல் கேட்குது. எல்லாருமே அப்படியே ஆச்சரியமாக நின்றுறாங்க. திரும்பி பார்த்தா ஹீரோ அங்கே நின்றுட்டு இருக்கான். நான் எவ்வளோ நேரமாக அழுது கூப்பிட்டுட்டு இருக்கேன், இவ்வளோ நேரம் கழிச்சு ஏன் வந்தேன் அப்படின்னு கேட்குறா. ஆமாம் நீ கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு வேலை வெட்டி இல்லை அப்படின்னு நினச்சிக்குவேல, அதனால தான் நான் கொஞ்சம் பொறுமையாக வந்தேன், உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்கிறான். சரி இப்போ சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். அடுத்த சீன்லேயே பார்த்தா நம்ம வெண்ணை தான் காட்டுறாங்க. அவன் வெளியிலேயே இப்படி அப்படியே நடந்துட்டு இருக்கான். என்னடா எதுக்கடா நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே வராங்க. வரும்போதே ஆரம்பிச்சிடறான், ஓ நீ தானா, அது புது டாக்டரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தேன், நீ தான் திரும்பியும் வந்திருக்கியா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கியா, இப்போ இருக்க மாடர்ன் டெக்னாலஜியை விட வந்து உன்னால் குணப்படுத்திட முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக உள்ளே போயிடுறான். அங்கே உள்ளே போன உடனே லில்லியோட பல்ஸை பார்த்துட்டு இருக்கா. லில்லியா நம்ம ஹீரோவையே அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அப்புறம் சொல்கிறான், நான் கூட வந்துட்டு உங்கள் பிளைண்ட் டேட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் தெரியுமா, உங்களோட க்ரைட்டீரியாவில் நானும் வருவேன்னா எனக்கு வந்துட்டு அதுக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்டுட்ருக்கான். அதுக்கு உடனே ஹீரோ சொல்கிறான், இல்லை ஆக்சுவலி ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா யார் அந்த பொண்ணு, ரொம்ப லக்கி கேர்ள் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இல்லை நான் தான் லக்கி அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்குறான். ஹீரோயினும் அப்படியே சந்தோஷத்தில் சிரிச்சிட்டு இருக்கா. அவளை
செக் பண்ணதுக்கு அப்புறமா பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு 6 மாசம் டெய்லி வந்துட்டு 3 வேளை இந்த மருந்தை கொடுத்துட்டுருங்க, கண்டிப்பா 6 மாசத்துல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னும் போது அவங்க அப்பா பயங்கரமா கோவம் ஆகுறாரு. இன்னமும் அரை வருஷம் நான் இவளுக்கு மருந்தை கொடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்ல வரீங்களா நீங்க? இதனால அவ்வளோ நாள் ஆகும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்றான், இவ்வளோ நாளா நீங்க வந்து மருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த மருந்து அவளை ரொம்ப வீக் ஆயிடுச்சு. நீங்க முதல்லயே இந்த மருந்தை கொடுத்துருந்தா கண்டிப்பா இந்நேரம் அவ எப்பயோ குணமாயிருப்பா. நீங்க கொடுத்த மருந்து எல்லாமே தப்பு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பதறான் நம்ம வெண்ணு. உடனே லில்லியோட அப்பா என்ன சொல்றாருன்னா, கன்ஃபார்மா அவளுக்கு குணம் ஆயிடும் அப்படின்னா கண்டிப்பா நான் இன்னும் வந்துட்டு 6 மாசம் வெயிட் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கேன். உங்களுக்கு இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகுனாலும் பரவாயில்ல, நான் எல்லாத்தையுமே ஏத்துக்கிறேன், அதை சொல்லுங்க அப்படின்ன உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, எனக்கு உங்க பொண்ணை குணப்படுத்துறதுக்கு 2.5 மில்லியன் பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்றான். அப்போ உடனே 2.5 மில்லியனா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா 2.5 மில்லியன். இவங்களோட கிளினிக் மேல வாங்கியிருக்க கடன் எவ்வளோ அப்படின்ன உடனே 2 மில்லியன். அப்பனா எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன், எனக்கு பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவங்கள போக விடாம வெண் வந்து முன்னாடி நின்னுக்கிறான். நீ எதுக்காக இப்படி எல்லாமே பண்ற? நான் உனக்காக தான் எல்லாமே பண்ண, உனக்கு கொஞ்சமும் புரியலையா? நான் வந்துட்டு நீ இன்னொருத்தன் கிட்ட பழகுறது பிடிக்காம தான் இவ்வளவும் பண்ணேன். அது மட்டும் இல்லாம உன்னோட முன்னோர்ல ஒருத்தனையே நீ எப்படி கல்யாணம் பண்ணிப்ப, அவன் உனக்கு தாத்தா அப்படின்னு சொல்றான். ஆமா அந்த விஷயத்த நான் வந்து உனக்கு இன்னும் கிளியர் பண்ணவே இல்லைல்ல. நான் வந்து அவங்களோட உறவு முறையே கிடையாது, நான் அவளோட பிளட் லைன் கிடையாது, அதை ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்கோ. நீ பண்ண எல்லாமே ஃபோர்ஜரின்னு எனக்கு முதல்ல இருந்தே தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் மூஞ்சே மாறிடுது. ஹீரோ வேக வேகமா போறான், ஹீரோயினும் பின்னாடியே போயிடுறான். முதல்லயே நான் நீ சொல்றதை கேட்டிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடுறா. ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அப்பனா வந்துட்டு உண்மையாவே வந்து நீ என்னோட பிளட் லைன் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் வந்து உங்களோட பரம்பரையில வந்தவன் கிடையாது, உங்களோட பரம்பரையில என்னை வந்து தத்து எடுத்து தான் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்றான். எனக்கு இது எல்லாமே வந்து பெயிண்டிங் உள்ள போன பிறகுதான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இது பாரு, என்னதான் நான் வந்து உன்னோட பரம்பரையில வரல அப்படின்னாலும் உன்னை விட சீனியர்னா கண்டிப்பா நீ எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசணும், புரியுதா அப்படின்னு சொல்றா. சரி ஓகே சீனியர் அப்படின்னு சொல்றா. உடனே இவங்க எல்லாருமே வந்து ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களோட கிளினிக்கை எப்படியோ ஹீரோ வந்து காப்பாத்திட்டான் இல்லையா. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இனிமே வந்துட்டு நானும் என் பொண்ணு தான் இந்த கிளினிக்கை பார்த்துக்க போறோம், என்னோட மைண்டை நான் மாத்திக்கிட்டேன், என் பொண்ணு இனிமே கிளினிக்கை பார்த்துக்கணும், நானும் அவ்வளோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளினிக்கை பார்த்துக்க போறோம், நீ நாளையிலேருந்தே உட்காந்து கிளினிக்கை பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு ஹீரோ சொல்றான், இல்ல சாரி, நாளைக்கு வந்துட்டு அவ பிஸியா இருப்பா, ஏன்னா அவ என் கூட இருப்பா, எனக்கு இன்னும் 12 நாள் தான் பேலன்ஸ் இருக்கு, அந்த 12 நாளும் நான் அவளை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் அவ கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ ஷேவ் பண்ணலான்னு போனா அவனால எடுக்க முடியல, அவன் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிட்டான். உடனே ஹீரோயின் வந்து அதை பார்த்த உடனே நான் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்றான். நீ எதுக்காக வந்த, நீ வந்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், இல்ல நான் வந்துட்டு உன்கிட்ட கரெக்டான முறையில ப்ராப்பரா சொல்லிட்டு போகவே இல்லை, அதனாலதான் நான் வந்து உன்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு வந்தேன். இந்த வாட்டி நான் வந்து போகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் ப்ராப்பரா சொல்லிட்டு தான் போவேன். ஸோ இருக்கிற ஒரு ஒரு நிமிஷத்தையும் நம்ம சந்தோஷமா இருப்போம், தயவு செஞ்சு பிரியறதை பத்தி யோசிக்காத அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் ஹீரோக்கு அப்படியே ஷேவ் பண்ணி விட்டுட்டே இருக்கா. அப்போ ஷேவ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்றான். மறுநாள் ஹீரோ வந்து ஹீரோயின் அப்பா கிட்ட வந்து சொல்றான், நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஷாக் ஆயிடுறாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, இந்த வாட்டியாவது நீ உண்மையை சொல்லி என் பொண்ணை நீ லவ் பண்றியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா நான் அவளை லவ் பண்றேன், அவளும் என்ன லவ் பண்றா, அதனால தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறோம் அப்படின்னு சொல்றான். உடனே அவருமே ஒத்துக்கிறாரு. உடனே தம்பி வந்து கேட்குறான், அப்பா என்னப்பா நீங்க இப்படி மாறிட்டீங்க, ரொம்ப ஓப்பன் மைண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அதுக்கு அவர் சொல்றாரு, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், எனக்கு முதல்ல இருந்தே இவரை பிடிக்கும், இவர் வந்து இவரோட கண்ணில் ரொம்ப நேர்மையா இருந்தா மாதிரி நான் பார்த்தேன், ஆனா எப்போ அவங்களுக்குள்ள லவ் இல்லைன்னு சொன்னாங்களோ அதோட நான் வந்து அதை விட்டுட்டேன், ஸோ நாளைக்கே வந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்லிடுறாரு. மறுநாளே வந்து சைனீஸ் முறைப்படி அவங்க 2 பேருக்குமே அவங்க அப்பாவும் தம்பியும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க அப்பா தான் பயங்கர எமோஷனல் ஆயிடுறாரு. அவர் சொல்றாரு, என்னோட பொண்ணு பெருசா வளர்ந்துட்டா, அவ வந்து இதுக்கப்புறமா எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு அவளுக்கான தகுதியும் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் அவளை பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சென்டிமெண்டா பேசிடுறாரு. அப்போ ஒரு பெட்டியை கொடுத்து, இது உங்க அம்மா வந்து இறக்கறதுக்கு முன்னாடி உனக்காகன்னு சேர்த்து வச்சிருந்தது, இது உனக்கு தாமா வந்து சேரணும், இதை உன் கையில பொறுப்பா கொடுத்துட்டேன், என்னோட கடமை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு தம்பி சொல்றான், அப்பா நமக்கு பேசுறதுக்கு நிறைய டைம் இருக்கு, பட் அவருக்கு டைம் இல்லை, தயவு செய்து அவங்கள ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கடுத்து 2 பேருமே வந்துட்டு உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க ஹீரோயினோட ரூம்ல. முதல் முறை வித்தியாசமா திடீர்னு என்னை பார்த்துட்ட உடனே பயந்துட்டியா நீ அப்படின்னு கேட்குறான் ஹீரோ. நான் பயப்படல, பட் ஆனா அன்னைக்கு நைட்டு பூரா நான் தூங்கல, இது உண்மையா பொய்யா இல்லை என்னன்னே தெரியாம நான் முழிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. ஆனா உண்மையாவே இப்ப நான் பயப்படுறேன், எந்த நேரமும் நீ என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், இந்த வாட்டி நீ கவலைப்படவே கூடாது, எந்த நிமிஷம் வேணாலும் உன்னை விட்டு நான் போகலாம், ஆனா இது எல்லாமே அதுக்கப்புறமா உனக்கு வந்து ஒரு நல்ல கனவு,
அழகான கனவா மட்டும்தான் தெரியும். இது எல்லாத்தையும் நீ யோசித்து பார்க்கும்போது, அப்ப நீ ஃபீல் பண்ணவே கூடாது. இதுக்கப்புறம் என்னைக்குமே என்ன நெனச்சு அப்படின்னு சொல்றான். இந்த வாட்டி நான் உனக்கு ஒரு ப்ராப்பரான குட் பை சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றான். அவ்வளோதான், அடுத்த நொடியே ஹீரோ மறைஞ்சு போயிட்டான். அதோட ஹீரோயின் வந்து கண்ண தொறந்து பார்க்கும்போது, எந்த நாள்ல அவ இருக்கான்னா, எப்ப அவங்க அப்பா வந்து அவளுக்கு ஃபர்ஸ்ட்டு பனிஷ்மென்ட் குடுத்தாரோ, அந்த நாள்ல தான் அவ கண்ண விழிச்சே பார்க்குறா. அவங்க அப்பாவும் தம்பியும் உட்காந்துட்டு இருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக. இவளையும் கூப்பிடும்போது அவங்க அப்பா சொல்றாரு, "என்னம்மா என் மேல கோவமா இருக்கியா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லப்பா, நீங்க எல்லாம் என் நல்லதுக்கு தானே சொல்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவளே சொல்லிடுறா. "ஐய்யய்யோ! என் பொண்ணு இவ்ளோ மாறிட்டாளா?" அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தோஷமாயிடுது. "நீ நல்லா சாப்பிடுமா, பாரு இளைச்சுக்கிட்டே இருக்க. நீ தான் வந்துட்டு இந்த கிளினிக்கையே பார்த்துக்கணும் ஃப்யூச்சர்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் எதுவுமே சொல்லாம, "ஆமாப்பா, நான் தான் பார்த்துக்க போறேன்" அப்படின்னு சொல்றா. "உனக்கு என் மேல கோவமா இல்லையா? நான் உன்னை அப்ராட் அனுப்பலன்னு சொல்லிட்டு" அப்படின்னு கேட்குறாரு. "கண்டிப்பா இல்லப்பா. நான் தான் வந்து இனிமே இங்க கிளினிக்க பத்திரமா பார்த்துக்க போறேன். நம்மளோட நாட்டு மருத்துவத்த வந்து கண்டிப்பா நான் காப்பாத்த போறேன்" அப்படின்னு சொல்றா. அவருக்கு அவ்வளோதான் சந்தோஷம் தாங்க முடியல. ஐயய்யோ! என்ன ஆச்சு? நைட்டு ஒரு நாள் பனிஷ்மென்ட் குடுத்தேன். என் பொண்ணு இப்படி மாறிட்டாளேன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் கிளம்பி வெளியில போயிட்டு இருக்கும்போது, ஒருத்தர் ஹீரோயின கிராஸ் பண்ணி போறாரு. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நிக்கிறா. அவரும் கரெக்ட்டா திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ தான், வேற யாரும் இல்ல. அப்ப ஹீரோவே வந்து கேட்குறாரு, "இங்க வந்துட்டு ஒரு ஹெர்பல் கிளினிக் ஒண்ணு இருக்காமே, அத பத்தி உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. "நீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் ஹெர்பல் எல்லாம் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அது சம்மந்தமா அங்க போனா நெறைய ஹெர்பல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான். பட் ஆனா உங்கள நான் எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு" அப்படின்னு சொல்றான். இவளுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. "வந்துட்டியாடா திரும்பி என்கிட்டன்ற" மாரி அவ பார்த்துட்டு இருக்கா. "ஓ! அதுவா? அது எங்களோட கிளினிக் தான், வாங்களேன் நானே உங்கள கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்றா. உடனே அவங்க 2 பேருமே அப்படியே "உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னன்னு?" மாறி மாறி கேட்டுக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டே நடந்து போக ஆரம்பிச்சுடுறாங்க. எப்படியோ ஒண்ணு, அந்த ஹீரோ இல்லனாலும் இந்த ஹீரோ இருக்காருல்ல ஹீரோயினுக்கு. நல்ல வேளை சோகமா முடிக்காம ஹாப்பியா முடிச்சுட்டாங்க. ஸோ இதோட இந்த ட்ராமா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு ஒரு புதுசா ஒரு ட்ராமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.